வாழி விந்தையே வந்தாய் நீ வாழி ஒப்பெல்லாமாயவனே வாழி என் குருவே சரணம் கஸ்தூரி திலகம் नासाग्रे नवमौक्तिकं करतले सर्वाङ्गे हरिचन्दनं च कलयन् कण्ठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपाल चूड़ामणि राधे कृष्ण राधे राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे Hare Hare
Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Krishna 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 Hare Hare Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranasanam Pranamo Dukkha Samanaha Tam Namami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanura Mardanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadguru Krishnaya Vasudevaya Devaki Nandanaya Cha Nandagopa Kumaraya Govindaya Namo Namaha Kedumidarayavellám Kesavayenna Naalum Koduvinai Seyyum Kuttin Tamargalum Kurugagilla Vidamudai Aravil Palli Virumbinan Surumbalatrum Pugudum Inje Indru Poi Pugudiragil Elumayum Yedam Sara Kundruner Madam Made Kurundu Ser Serundi Punnai Mandalar Pudil Anantapuranagar Mayan Nama Undrum Or Ayirama Ulluvarku Umbar Ure Urum Pul Kodiyum Agde Ulahellam Undumilthan Serum Tan Anantapuram Chikkana Pugudiraki Thirum Noi Vinegalellam Thinnam Namariyach Sonnu Perum Or Ayirathul Ondru Pesumine Sarvatra Padmanabhanama Sankirtanam Padmanabha Ananyas Chintayanto Mam Ejana Paryupasate Tesham Nityabhiyuktanam Yogakshemam Vaham Yaham Bhagavan Padmanabhanuடைய நிர்ஹேதுக கிருபை இந்த திருவனந்தபுரத்துல ஒரு வாசம் உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. பத்மநாபன் அவன் செலக்ட் பண்ணி என் அந்தப்புறத்துல இவர்கள்லாம் வசிக்கலாம்னு தீர்மானம் பண்றானோ அவர்களுக்குத்தான் திருவனந்தபுர வாசம்ன்றது லபிக்கும். சத்தியம். திருவனந்தபுரம்ன்றது கோட்டைக்குள்ள மட்டும் விட ரொம்ப பெருசு. திருவனந்தபுரம் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம்.
ஏன்னா அமரராய் திரிகின்றார்க்கு ஆதிசேர் அனந்தபுரத்து, இப்படிதான் ஆழ்வார் சொல்றார். உலகத்தில் அமரர்களாக இருக்கா இல்லையா, அவர்களுடைய ஆதி அவன் வந்து தங்கி சுகப்படும்படியான அனந்தபுரம். அங்கு அமரர்கோன் அர்ச்சிக்கின்று. இங்க கோவில்ல தேவர்கள்லாம் வந்து சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்கார்கள். இப்போ பத்ரியெல்லாம் எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், 6 மாதம் தேவ பூஜை, 6 மாதம் மனுஷ பூஜை. திருவனந்தபுரத்தில் 365 நாளும் தேவர்கள் மனுஷர்கள் எல்லாரும் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஒரே சந்தர்ப்பத்திலேயே தேவர்கள் ஒரு பக்கம் பூஜை பண்ணுறாளாம், மனுஷர்கள் ஒரு பக்கம் பூஜை பண்ணிட்டு இருக்காளாம். இந்த பக்கம் வந்து சொல்லுவாள், எஜமானே இப்படி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை அப்படின்வா. அப்போ இந்த போத்தி வந்து அவர் நாமம் சொல்லி பகவான் திருவடியில் புஷ்பம் போட்டிருக்காள். அதே சந்தர்ப்பத்தில் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் அவா தனியாக அந்த பக்கத்துலேருந்து ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்காள். பத்மநாபரோட இந்த பக்கத்துலேருந்து மனுஷ பூஜை, அந்த பக்கத்துலேருந்து தேவ பூஜை. அப்போ திருவடிக்கு நேரம்னா சப்தரிஷிகள்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கான். ஸோ தேவர்கள், ரிஷிகள், மனுஷர்கள்னு எல்லாரும் ஒரே சமயத்தில் பூஜை பண்ணும்படியான ஒரு தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு மூர்த்தி. நான் அப்போதான் அழகா நேபாள் சாலக்கிராமம் போயிட்டு வந்தேன். முக்திநாத் யாத்திரை. முக்திநாத் போனால் அங்கே கடைகள்லாம் அவ்வளோ சாலக்கிராமமாக வச்சுருக்கா. ஆனால் கோவிலில் சாலக்கிராம மூர்த்தி இல்லை. கோவிலில் சாலக்கிராம மூர்த்தி இல்லை. எல்லோரும் இந்த சாலக்கிராமம் வாங்கணும், அந்த சாலக்கிராமம் வாங்கணும், இவ்வளோ சாலக்கிராமம், நிறைய சாலக்கிராமமெல்லாம் இருக்குது அப்படின்னு. நான் முதல்ல நினச்சது பத்மநாபரத்தான். இது சாலக்கிராம மூர்த்தி தானே. ஒரு கடையில் 12,000, 18,000, 16,000 சாலக்கிராமமெல்லாம் இருக்கான்னு தெரியாது. ஆயிரக்கணக்கில் இருந்தது. ஆனால் 12,000 கணக்கான சாலக்கிராமத்தை தனக்குள்ள வச்சுண்டு கிருபை. அது இத்தினோண்டு சாலக்கிராமம். அந்த சாலக்கிராமம் நல்ல விலையெல்லாம் இருந்தது. 2,000, 5,000. அது நரசிம்ம சாலக்கிராமம் எல்லாம் 1,000 இருந்தது. பெருசாக இருந்தது. நிறைய சாலக்கிராமம். அழகாக அந்த கண்டகி நதி ஓடுறது, அதில் தான் அந்த சாலக்கிராமம். அங்கே மட்டும்தான் அந்த சாலக்கிராமம் கிடைக்கிறது. வேறு எங்கேயுமே சாலக்கிராமம் கிடைக்காது. தாமிரபரணிலேயோ, காவேரியிலேயோ, கங்கையிலேயோ, யமுனையிலேயோ, நர்மதாலேயோ சாலக்கிராமம்ன்றது கிடையாது. கோமதி எங்கேயுமே கிடையாது. சாலக்கிராமம்ன்றது கண்டகி நதியில் மட்டும்தான் கிடைக்கும். பத்மநாபரோட மூர்த்தி இலுப்ப மரத்தினால ஆன மூர்த்தி. இன்றைக்கி கோவிலில் இலுப்ப மரம் வச்சுருக்கா. இந்த தெக்கே நடைய தாண்டி வெளில வரும்போது பேயிடிச்சா மண்டபம் பக்கத்தில் ஒரு மூர்த்தி இருக்குது, ஒரு மரம் இருக்குது, இலுப்ப மரம். அந்த இலுப்ப மர மூர்த்தி தான் ஸ்ரீ பத்மநாப சுவாமி. அவன் சங்கல்பம் ஒரு தீ விபத்து, கொஞ்சம் கொஞ்சம் மூர்த்தியில் பின்னமாக அதை சரி பண்ணுறதுக்காகத்தான் நேபாளத்துலேருந்து சாலக்கிராமம். நான் இன்றைக்கி நேபாளம் போகிறதுனால பெரிய பாடாக இருக்குது. இன்றைக்கி ஃப்ளைட் சர்வீசஸ்லாம் இருக்குது. இந்த காத்மாண்டு போய் போக்ராலேருந்து ஜாம்சன் போய், ஜாம்சன்லேருந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இப்படி போக வேண்டியிருக்கு. நேபாளத்தில் சாலக்கிராமம் அடை நெஞ்சேன்றார் நம்ம திருமங்கை மன்னன். அப்போ அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. அதில் அங்கிருந்து அவ்வளவு சாலக்கிராமத்தை எடுத்து யானை மேலே ஏற்றி நேபாளத்துலேருந்து ட்ராவல் பண்ணி திருவனந்தபுரம் வந்து பத்மநாபர் திருமேனியில் வச்சான்னா இந்த மூர்த்திக்கு எவ்வளவு ஆகர்ஷணம் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகி வரணும்னா அத்தனை சாலக்கிராமங்கள் எல்லாரும் சாலக்கிராமத்தை அடைவ நெஞ்சேன்னு ஆழ்வார் போனால் சாலக்கிராமங்கள் அடை நெஞ்சேன்னு பத்மநாபன் இடத்துல வந்துடுது. உலகம் முழுக்க எல்லாரும் சாலக்கிராமம் வச்சுருக்கணும். நித்தியம் சுவாமிக்கு சாலக்கிராம பூஜை பண்ணணும். சாலக்கிராமத்துக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தமோ அந்த பாலோ சாப்பிட்டா சகல பாபமும் நாசமாயிடும், வைகுண்டமே பிராப்தி ஆகும்னு இருக்குது சாலக்கிராம மகிமை. ஆனால் அத்தனை சாலக்கிராமங்கள் பத்மநாபன் திருமேனியில் இருந்துட்டு நீ எங்கேயும் அலைய வேண்டாம், மலைமலையாக சுற்ற வேண்டாம், ஃப்ளைட்லலாம் போக வேண்டாம். அது வேறு அந்த
முக்திநாத் அந்த ஜோம்சன் அந்த இடத்துல அப்படி அழகாக அந்த ஃப்ளைட் வந்து அப்படி திரும்பும். அப்படி வந்துட்டு யூட்டர்ன் அடித்து மேலே ஏறுவான். நான் ஏறுறதுக்கு முன்னாடி தான் அங்கே ஒருத்தர் சொல்லியிருந்தார், குருஜி இந்த ஜோம்சனில் வந்து இந்த ஃப்ளைட் இருக்கே அது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ட்ரிக்கி அப்படின்னார். நான் சொன்னேன், என்ன ட்ரிக்கி, அவன் தானே ஓட்ட போகிறான். இல்லை, இந்த ஃப்ளைட் இப்படி ரன்வேல வந்து ஒரு யூட்டர்ன் அடித்து திரும்பி இப்படி போகணும். அது வந்து சரியாக சொன்னால் அந்த டேபிள் டாப் ஏர்போர்ட்னு சொல்லுவாள். நம்ம மங்களூர்லாம் அப்படி தான், மலையினுடைய தலையை வெட்டி அதை ஒரு ரன்வே பண்ணி அதில் தான் ஃப்ளைட் இறங்கணும் ஏறணும். ஸோ கிட்டத்தட்ட 14,000 அடி வசரத்தை அந்த ஏர்போர்ட்டு. ஹெலிகாப்டர் கொஞ்சம் ஈஸி. இந்த ஃப்ளைட்டுன்ற பொழுது ஒரு மினிமம் சீட் இருக்கும், அதில் தான் போகணும். 12 பேர் அது மாதிரி போகணும். 12-16 பேர் போகலாம். அது நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட பஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த ஃப்ளைட்டு. பர்டிகுலராக கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் மாதிரியே தான் இருக்கும். அப்போ அந்த ஃப்ளைட் இப்படி திரும்புறது. குருஜி அந்த திரும்பும்போது தான் ட்ரிக்கு. நான் சொன்னேன், அழகாக தான் திரும்புகிறான்னா. இல்லை, சில பேர் மறந்து போய் நேராக மலையில் சொருகிடுவான் அப்படின்றான். இது ஏறி இறங்கின பிறகு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நிறைய வயசான வாழை கூட்டிட்டு 2 பேர் ஃப்ளைட்டு போய் 3வது ஃப்ளைட்டு ஏறுறோம். அவன் ஜம்முனா வா ஓட யூட்டர்ன் அப்படி. அப்புறம் தான் ஞாபகம் வந்து இதுதான் சொருகிற இடம் அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்பி அந்த ஃப்ளைட் வந்து இந்த ஹிமாலயன் வேலிக்கு நடுவில் போகும்போது ஒரு ரிட்டர்ன் ஃப்ளைட் வந்து ஜிக்குன்னு ஒரு அப்படி, அது எத்தனை அடி இறங்கின்னு தெரியாது, ஜிக்குன்னு. என்னோட ஃபிஷ்ஷாக சொன்னான், குருஜி ஃப்ளைட் இப்படி இறங்கிட்டு உசுறு வெளில போயிடுது. திரும்பி ஃப்ளைட் மேலே வந்து உசுறு கீழே வந்தது. அவ்வளவு கஷ்டம். ஆனால் அந்த ஒரு கஷ்டமும் இல்லாதபடி சேவிக்கக்கூடிய ஒரு தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி. அது அந்த ஹை, அந்த பீக்கில் 15,000 அடி 16,000 அடி வசரத்தில் அங்கே போய் அந்த மலை ஏறி அந்த ஒரு சாலை கிராமத்தை தூக்கி நின்னேன் நான். அது நல்ல ஒரு 50-90 கிலோ வெயிட் இருக்கும். நல்லா அப்படி தூக்கி அப்படி வச்சுட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் மேலே ஏறி அங்கே ஒரு பாப குண்டம், அதுக்கப்புறம் அது பாப குண்டத்தை குளித்து பாபத்தை நாசம் பண்ணி, அதுக்கப்புறம் புண்ணிய குண்டத்தில் குளித்து புண்ணியத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த கோமுக்கல்லேருந்து ஒரு 108 கோமுகம். அது உசுறு எங்கேயோ தனியாக வெளியில் நிற்கும். இங்கே இப்படி பாப குண்டத்தை இறங்கும்பொழுது பாபமே பரவாயில்லன்னு தோணிப்பேன். நிஜமாவே பாபம் தேவலை போல இருக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா பாபம் பண்ணுறது ஈஸி இல்லை, பாபத்தினுடைய கர்மா எஃபெக்ட் தான் கஷ்டமே ஒழிய பாபம் பண்ணுறது ரொம்ப சுலபம். பாபம் பரவாயில்லன்னு ஆகிடுது. புண்ணியம் போனால் இன்னும் புண்ணியமே பண்ண வேண்டாம்னு தோணி போயிடுது. ஏன்னா இடுப்புக்கு கீழே ஒரு சின்னஸ், இடுப்புக்கு மேலே வெளியில் சின்னஸ், இங்கே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே உடம்பு நான் என்ன பண்ண அது யோசிச்சுட்டு இருக்கு. இந்த சின்னஸ்க்கு அக்காமடேட் ஆகுமா, வெளில இருக்க சின்னஸ்க்கு அக்காமடேட் ஆகும். பாபம் புண்ணியம். இதுக்கப்புறம் அந்த கோமுகத்தை அப்படி குளிக்கும்போது தலை என்னமோ ஈட்டியை வச்சு நச்சு 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 லைனாக இப்படி கொட்டிகிட்டே இருந்தார். 108 பேர் டக்கு 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 டக்குன்னு அப்படியே உள்ளுக்குள்ளெல்லாம் இறங்குறது. அதில் தானாகவே கை இப்படி கூப்பின்னு வந்துடுறோம், தானாகவே நாமஜபம் வர்றது. முடியும் பொழுது உசுறு இருந்தால் பார்த்துக்கலாம். அப்படி தான் இவ்வளவு பண்ணி முடிச்சுட்டு போய் அதன் பிறகு முக்திநாதனை பார்த்தேன். அப்பா என் பத்மநாபன் சிரேஷ்டன் தான் சாமி. அவ்வளவு தூரம் பார்த்து இத்தனை அனுபவிச்ச பிறகு என்னடா புரிஞ்சதுன்னா, சர்வத்திர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. சத்தியமா சொல்றேன், எவ்வளவு சுலபம். ஏன்னா நான் நேற்று நாளைக்கு வந்தேன். முதல்ல இன்னைக்கு காதால கிளம்பி தான் வரதா இருந்தேன். இருந்தாலும் திருவனந்தபுரத்துக்கு இன்று போய் புகுதிராகில் ஆழ்வார் சொல்லியிருக்காரு, ஒரு நைட் வேஸ்ட் பண்ணிடப்படாது, ஒரு ராத்திரி தங்கிடவேன்னு ஓடி வந்தாச்சு. காத்தால போயாச்சு, நம்மளால பார்த்தாச்சு. அப்பாடான் அப்படியே போனோம். கடகடான்னு கூட்டம் அந்த ஒரு பக்கம் தைக்காடுறாங்க, அது கடகடகடன். இதுக்கே நீங்கள்லாம் புலம்புற ரொம்ப திறக்கா இருக்கு. உள்ள அவ்வளோ கூட்டமாக இருக்கு. முக்திநாத் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டா பத்மநாபர் கூட்டமோ ஒன்றும் கிடையவே கிடையாது. சுலபமாக அப்படி ஏறி அப்படி இறங்கி அப்படி பார்த்து அப்படி வந்துட்டோம். அப்பேற்பட்ட மகா புண்ணியமான ஒரு க்ஷேத்திரத்தில் ஒரு ஜன்மா கிடச்சிருக்கு, ஒரு வாசம் கிடச்சிருக்கு. அதனால் இந்த பத்மநாபரை இறுக்கி பிடிச்சுக்கோங்க, வேற ஒன்றுமே வேண்டாம். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன. எல்லா கெடுதல்களும் கெட்டு போகக்கூடிய ஒரு ஸ்தலம் திருவனந்தபுரம். இன்று போய் புகுதிராகில். ஆழ்வார் மலைச்சு மலைச்சு சொல்கிறார், இந்த பத்மநாபனோ நான் இருக்கேன் கவலைப்படாதே, யோகக்ஷேமம் வகாமி அகம்னு படுத்துன்னு இருக்கார்.
எந்த கவலையும் வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம், எந்த யோசனையும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாது. அதனால தான் நமஸ்காரம் கூட பண்ண வேண்டாம், கையை கூப்பினா போதும். ஒற்றைக்கல் மண்டபத்தில் நின்று கையை கூப்பி பத்மநாபா ரட்சிக்கணும்னு சொன்னாலே போதும். அத்தனை சிரேஷ்டம் அனந்த பத்மநாப சுவாமி. அந்த பத்மநாபனுடைய கிருபை. கர்க சம்ஹிதை நம்ம முன்னாடி அனுபவித்தோம். ஒரு 5 நாள் கர்க சம்ஹிதையை அனுபவித்தோம். கர்க சம்ஹிதை அப்படின்றது முக்கியமாக கர்க பாகவதம் அப்படின்னு சொல்லுவார்கள். சாதா பொதுவாக சொல்லும் பொழுது வேதவியாச பாகவதம், கர்க பாகவதம் அப்படின்னு சொல்லுவார். கிருஷ்ணலீலாவில் நிறைய இடங்கள்ல அங்கங்கே கேப் விட்டுவிட்டார் வேதவியாசர். சுகபிரம்ம மகரிஷி நிறைய விஷயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒளிஞ்சின்றிருக்கக்கூடிய கிருஷ்ண லீலைகளை சொல்கிறது தான் கர்க பாகவதம். சரியா? கர்க சம்ஹிதா அப்படின்றது கிருஷ்ணலீலையினுடைய விஸ்தீர்ணம், ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் கிருஷ்ணா. கிருஷ்ணனை பற்றி இன்னும் விஸ்தாரமாக தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணனாலே சத்கதி அடைஞ்ச அந்த அசுரர்கள், அவளுடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தம், இதெல்லாம் விஸ்தாரமாக பேசுறது கர்க சம்ஹிதை. முக்கியமாக ராதாராணி கிருஷ்ணச்சந்திரனுடைய பிரபாவத்தை நுணுக்கமாக பேசுறது கர்க சம்ஹிதை. ரொம்ப விசேஷம் இந்த கர்க சம்ஹிதை. இதனுடைய மகாத்மியம் காண கிடைக்கிறது. ரொம்ப அழகாக இந்த கர்க சம்ஹிதையினுடைய மகாத்மியம். முக்கியமாக இந்த விஷயத்தை பேசுறது சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாசத்தில் உட்கார்ந்துட்டு பேசுகிற ஒரு கிரந்தம் கர்க சம்ஹிதை. சிவபெருமான் ரொம்ப ரசித்து அனுபவித்து பேசுகிறாராம். எப்படி கொட்டியூர் மகாதேவ க்ஷேத்திரத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு கர்ஹிச்சித் அத்தியாயத்தை வாசித்து பார்வதி கேட்குறாளோ, அதுபோல் பார்வதி தேவி ரொம்ப ஆசையோட சிவபெருமானிடத்தில் கேட்குறார். கர்க சம்ஹிதை மகாத்மியத்தில் ரொம்ப அழகாக சௌனகர் சொல்கிறார். ஸ்ருதம் தவ முகாத் பிரம்மன் புராணானாம் ச விஸ்தராத் ஸ்ரேஷ்டம் ஸ்ரேஷ்டம் ச மாஹாத்மியம் கர்ணயோகோ சுகவர்தனம் கர்கஸ்ய ச முனேரத்ய சம்ஹிதாயாः பிரயத்னதः அஸ்மாகம் வதமாஹாத்மியம் சாரரூபம் விசார்ய ச அஹோ தன்யா பகவதி முனேர்கர்கஸ்ய சம்ஹிதா ராதா மாதவயோர்யஸ்யாம் மகிமா பகுவர்ணிதः. ராதா மாதவருடைய லீலையை விஸ்தாரமாக வர்ணிக்கக்கூடிய கர்க சம்ஹிதையை எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி சௌனகாதி ரிஷிகள் சூத பௌராணிகரை கேட்குறா. எல்லா விஷயங்கள்லையுமே முக்கியமாக பார்த்தோம்னா சூத பௌராணிகர்கிட்ட சௌனகாதி ரிஷிகள் கேட்குறா போல தான் ஆரம்பிக்கும். பாகவதமாக இருக்கட்டும், எல்லா புராணங்களுமே இப்படி தான் ஆரம்பிக்கும். சூதர் அப்படின்றது, சூதான்றது ஒரு ஜாதி, பகவானுடைய ரோமக்கால்கள்லேருந்து வந்த ஜாதின்னு காண கிடைக்கும். இப்படி வந்து பிராமணோஸ்ய முகமாசீத் பாகூராஜன்யகிருதக ஊரு ததஸ்ய யத்வைஷ்யக அப்படி சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பகவானுடைய ரோமக்கால்கள்லேருந்து வந்தவர்கள் சூதர்கள். அப்படி புராணம் சொல்கிறதுனால பௌராணிகர்கள்னு பேர், சூத பௌராணிகர் அப்படின்னு பெயர். ரொம்ப விசேஷம். அதுவும் அவரெல்லாம் கதை சொன்னான்னா நமக்கெல்லாம் வந்து மயிர்கால்கள் குத்திண்டு நிற்கலாம், ரோமஹர்ஷனர்னு பேர். மயிர்கால்கள் குச்செறியும்படியாக பகவத் வைபவத்தை சொல்லக்கூடியவர்கள். அப்போ ரொம்ப அழகாக அந்த சூத பௌராணிகரிடத்துல சௌனகர் நாய் வயிற்றிலிருந்து பிறந்த ரிஷி, கிளியினுடைய குழந்தை தான் சுகபிரம்ம மகரிஷி. அதனால் நீங்கள் நாயை பார்த்தா சௌனகரை நினச்சிக்கோங்க, கிளியை பார்த்தா சுகபிரம்மத்தை நினச்சிக்கோங்க, அந்த மாதிரி காகத்தை பார்த்தா காகபுஷண்டி அவரை நினச்சிக்கோங்க. இப்படி நிறைய ரிஷிகள் எல்லாருமே கவனித்து பார்த்தோம்னா ரொம்ப அழகாக ஏதோ நம்ம டெய்லி லைஃப்பில் பழகக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயங்களோட சம்மந்தப்படுறோம். வீட்டில் வேலைக்காரி வேணாலா, ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளை தான் நாரத மகரிஷி. ஸ்ரீமத் பாகவத்தில் அவரே சொல்கிறார். எங்கேயாவது கடை வீதிக்கெலாம் போகிறோம், எங்கேயாவது மீன் நாத்தம்லாம் அடிக்கிறதா,
வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. ஏன்னா ஒரு செம்படவச்சியோட புள்ளதான் வேதவியாசர். அதனால எல்லா குலங்கள்லையும் எல்லா ஜாதிகள்லையும் எல்லா விதத்திலையுமே ரிஷிமார்கள் உண்டு. நிறைய ரிஷிகள் இன்னைக்கும் பலவிதமான ரூபங்களில் பசுவாக, பட்சியாக, மிருகங்களாக விதவிதமாக அலைகிறார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. பாண்டு மகாராஜா கூட ஒரு ரிஷியும் அவருடைய பத்னியும் மான் ரூபத்தில் இருந்துண்டு காமசுகம் அனுபவிக்கும் பொழுது தான் அம்பு விட்டான்னு இருக்கு பாண்டு மகாராஜா சரித்திரத்தில். சௌபரி மகரிஷி மீனா இருந்து தான் மீனை பார்த்துட்டு தான் யமுனையில் மீனை பார்த்து தான் குடும்பம் நடத்தினான்னு இருக்கு சௌபரி மகரிஷி. அதனால் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே பகவத் விஷயம் ஒழிஞ்சுட்டு இருக்கு. மனசு திரும்ப 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 பகவானிடத்தை டைவர்ட் பண்ணணும். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கிறது, வெளி உலக விஷயங்கள், நம்மளை சுற்றி நடக்கிற மனுஷர்கள். இது என்ன ஆகிறதுனா நம்ம வாழ்க்கை, நம்ம நேரம், நம்ம எனர்ஜி நமக்கு உபயோகமாகிறது கிடையாது. நீங்கள் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் இருக்கு, ராத்திரி தூங்குறோம். ஒரு 75%, 75 கூட குறைவு, 90% உலகாய விஷயங்களை தான் நினச்சிட்டே இருக்கும். அவள் அப்படி பண்ணா, இங்கே அப்படி நடந்தது, இந்த இடத்துல ராஜ்ய பரிபாலனம் மாறுறது, இந்த பொலிட்டீஷியன் இப்படி இருக்கான், இந்த பிஸ்னஸ் மேன் இப்படி, பக்கத்து வீட்டில் எப்படி, எழுத்த வீட்டில் எப்படி, இந்த தெருவில் இப்படி. இல்லை, அவ்வளோ எனர்ஜி நமக்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம மனசுக்கு அழகான ஒரு கல்பனா சக்தி உண்டு, ஆனால் அது நம்ம வாழ்க்கைக்கு உபயோகமாகறதில்ல. என்ன ஆகிடுதுன்னா நம்மளோட கல்பனா சக்தி எல்லாம் கெடுதலை பற்றியே யோசிக்கிறது. சாதாரணமாக இங்கே எங்கேயோ வெளிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் இருக்குமோ, பிளாக் இருக்குமோ, ஸ்டண்ட் வச்சுருவாள், இப்படி தான். அது கேஸ் ட்ரபிள்னு கூட தோணாது. உடனே அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு தான் போய் யோசிப்போம். அது அதை விட கஷ்டப்படும். கூகுள் வேறு எல்லாத்தையும் போட்டு கேட்டுருது. அதுக்கு நிறைய வாட்ஸ்அப் வைத்தியர்கள்லாம் வேறு இருக்கா. அதோட டாக்டரை போய் இப்போ அவர் கஷ்டப்பட்டு 5 வருஷம் படிச்சுலாம் வந்தால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கா. அவரோட நேரம் போய் கேட்டால் அவர் சொல்லிட்டு போகிறார். நம்மளா எல்லாம் முடிவு பண்ணிட்டு இப்படியெல்லாம் எனர்ஜி வேஸ்ட் ஆகிடுறது. தேவையில்லாமல் யோசிக்கிறோம். அன்றைக்கி மட்டும் அது நடக்காமல் இருந்தால், நடந்தாச்சு, கடந்தாச்சு, வந்தாச்சு, இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து அன்னைக்கு மட்டும் அது நடக்காமல் இருந்திருந்தா ப்ராக்டிக்கலாக பைத்தியக்காரன், லாஜிக்கே கிடையாது. இந்த தாட்டே தப்பு. அது நடந்தாச்சு, அதை கடந்து வந்தாச்சு, இப்போ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இதை விட்டுவிட்டு ஒரு 15 வருஷம் முன்னாடி போய் சில பாமைகள்லாம் சொல்ல, உங்களை கல்யாணம் பண்ண என்ன சுகத்தை கண்ட 40 வருஷம் கழிச்சு ஏதோ 4 மாதம் சொன்னாலும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைலாம், டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். சரி, போனால் பிறகு ஒரு 4 வருஷம் தான், 40 வருஷம் கழிச்சு சொல்லி என்ன பிரயோஜனம்? வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அது இவ்வளோ நல்லா பழகியாச்சு, அதை ஹேண்டில் பண்ணலாம் தெரிஞ்ச பிறகு இப்போ போய் டைவர்ஸ் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது? இப்போ தெரிஞ்ச வாட்டி தரணும். அப்போ வாழ்க்கையை வாழ தெரிஞ்சுக்கணும். நம்ம எனர்ஜி, நம்ம மனசு, நம்ம டைம் நமக்கு உபயோகமாகணும். அதுக்காகத்தான் பாராயணம், விரதம், பூஜை எல்லாம். எதுக்குன்னா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உன் கதையை பாரு, காத்தால எழுந்தியா உன் கதையை பாரு, உன் எனர்ஜியை உனக்கு உபயோகப்படுத்திக்கும். எதையோ யோசிச்சுட்டே இருக்காது தேவையில்லாமல். இல்லை ஏதாவது யோசிக்கணுமா, பகவானை யோசி. சிம்பிள். உனக்கு ஏதோ யோசிச்சுட்டே இருக்கணும், வெரைட்டியாக யோசிக்கணும், விதவிதமாக யோசிக்கணும். சுவாமி போல் வெரைட்டி இனி கிடையாது. சுவாமி அவ்வளோ வெரைட்டியாக இருக்கார். பிரம்மம் எத்தனை வெரைட்டி இருக்குன்னு யாருக்குமே சொல்ல தெரியாது. அத்தனை வெரைட்டியில் இருக்குது. எங்கெங்கு காணினும் சக்தியடா. எல்லா விதத்துலேயும் பலவிதமான ரூபங்களில் பிரம்மம் அழகாக ஜோராக இருக்குமா சொல்கிறோம் இல்லையா? சிவபெருமானாக இருக்கார், விஷ்ணுவாக இருக்கார், முருகனாக இருக்கார், கணபதியாக இருக்கார், தேவியாக இருக்கார், சூரியன், சந்திரன் பாகவத்தில் வர்ணிக்கிறார். எல்லாமே பகவத்ஸ்வரூபம்னு வர்ணிக்கிறார் அத்தனையும். அப்போ அதில் மனசு லயப்பட இந்த தேவையில்லாத சிந்தனைகள் குறைஞ்சிடும். ரியாலிட்டி ரொம்ப சிம்பிள். நம்ம கற்பனை தான் ரொம்ப ஜாஸ்தி. கற்பனை தான் நம்மளை பயமுறுத்துறது. நமக்கு கற்பனையில் தான் கஷ்டமே ஜாஸ்தி. ரியாலிட்டியில் என்ன கஷ்டம் சொல்லுங்க பார்க்கலாம். காத்தால் ஐயோ திங்கக்கிழமை, அதே திங்கக்கிழமை தான். பல வாரங்கள், எல்லா வாரமும் திங்கக்கிழமை தான் வரப்போகுது. வாரம் திங்கக்கிழமை உண்டு. ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் திங்கக்கிழமை தான் வரப்போகுது. இது என்ன மாற்றம் இருக்குது? நாளைக்கு திங்கக்கிழமை ஆஃபீஸ் போனோம், நாளைக்கு திங்கக்கிழமை வெளியில் போனோம், நாளைக்கு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு. தேவையே கிடையாது. மனசு இப்படிலாம் ஏமாற்றும். ஸோ இந்த மனசை பகவத் சிந்தனையாக திருப்பிட்டோம்னா நமக்கு நல்லது. அப்போ அதுக்கு தான் அனன்யா சிந்தயந்தோமாம் பகவான் சொல்கிறான், என்னை நினை. என்னை நினைக்கிறது உனக்கு ஈஸி. நீ வியாதியை நினச்சி டென்ஷன் ஆகிறத விட
என்ன நினைக்கிறது ஈஸி. மனுஷால நினச்சி புலம்புறதை விட என்ன நினச்சி ஜபிக்கிறது ஈஸி. நாளைக்கு என்ன ஆகுமோன்னு கவலைப்படுறதை விட என்னுடைய லீலைகளை கேட்டு சந்தோஷமாக இருக்கிறது சிம்பிள். இப்போ கிருஷ்ணலீலா கேட்குறோம், அதுக்கு ஏதான ஒரு பெரிய சமப்பட வேண்டியிருக்கா? வரும்பொழுது எல்லாரும் பத்மாசனத்தோடு உட்கார வேண்டும், சின்முத்திரையோடு இருக்க வேண்டும், முதுகு தண்டோட நேராக வைத்து கொள்ள வேண்டும், மூக்கு நுனியை பார்க்க வேண்டும், 5 நிமிஷத்தில் தூங்கிடுவேன். இல்லாட்டி 7வது நிமிஷம் தலைவலிக்கிறது, இப்படி என்னமோ பண்ணுவேன். அப்புறம் கண்ணு மட்டும் இப்படி ஆடிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள. அப்புறம் லேசாக கண்ணை திறந்து பார்ப்பேன். அவ்வளோதான் நடக்கும். மனசு ஒட்டாது. அது கிருஷ்ணலீலா கட 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 கடன் மனசு யோசிக்கவே வேண்டாம். ஆக்கர்ஷணம், கிருஷ்ணன்னாலே ஆக்கர்ஷணம். அனன்யா சிந்தயந்தோமா. அதனால தானே கோபிகள் ஜெயிச்சுட்டா. கோபிகள் எங்கேயாவது பெருசாக தியானம் பண்ணான்னு பாருங்க. அவளுக்கு தியானம்ன்றது ஸ்வபாவமாக இருக்குது. சிம்பிள். தியானம்ன்றது மனசை ஒருமுகப்படுத்துறது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். தியானம்ன்றது நமக்கு தெரியாமலே அதில் போய் லயப்பட்டு அதிலேயே மயங்கி கிடக்கிறது தியானம். நீங்கள் மனசு லயப்படணும், அவ்வளோதான். இது எப்படி லயப்படுத்துவது, இந்திரியங்களை எப்படி நிகிரகம் செய்வது, எப்படி மனசை ஃபோக்கஸ் பண்ணுறது. இந்த மனசை ஃபோக்கஸ் பண்ணணும். மனசுன்னா முதல்ல என்னன்னு தெரியல, அப்புறம் தானே ஃபோக்கஸ் பற்றி பேச முடியும். மனசுனா என்ன வரைக்கும் என்னன்னு தெரியல. இது இங்கே இருக்கா இங்கே இருக்கா தெரியல. புத்தி எங்கே இருக்குது, மனசு எங்கே இருக்குது, சிந்தனைகள்னா மனசே புத்தி, அகங்காரம், மமக்காரம், சித்தம்னு இப்படி நாளாக பிரியுது. நான்ற எண்ணம், நான்ற அந்த உணர்வு வேறு, என்னோடதுன்றது வேறு, இல்லை எண்ணங்கள் வேறு, இதில் யோசிக்கிறதுன்றது வேறு. இப்படி நாளாக இதில் எங்கே இருக்குது மனசு? அது உருவமும் கிடையாது. கண்ணு மாதிரி, காது மாதிரி, மூக்கு மாதிரி, கை மாதிரி, ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காய் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அது என்னன்னே தெரியல, ஃபுல்லாக ஒரு மாதிரி. ஆனால் எதையோ யோசிக்க ஆரம்பித்து எங்கேயோ போகிறோம். இது மட்டும் கன்ஃபார்மாக நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இது மட்டும் க்ளீனாக தெரியுது. இப்போ தான் உட்காந்த ஃபுல்லாக அப்படி பிரார்த்தனை எல்லாம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ண உட்காருவோம். மனசு ஒழுங்காக ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஆனால் எங்கே போகிறது, எப்படி லிங்க் போகிறதுன்னு தெரியல இல்லையா? அதே கிருஷ்ண கதை கேட்டுட்டோம்னா நமக்கு தெரியாமலேயே மனசு லயப்பட்டுடுமா. கோபிகைகள் கிருஷ்ணனை ரசிச்சா. நல்லா ஞாபகம். நீங்கள் ரசிக்கிற விஷயங்களில் மனசை லயப்பட வைக்கிறதுக்கு சிரமப்பட வேண்டாம். என்னைக்கா ஒரு நாள் என் பேரன்கிட்ட மனசு கட்டிக்கணும் அப்படின்னு தோன்றதா? வெள்ளை எடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. பேத்திக்கிட்ட மனசு கட்டிக்கணும்னு ஆசையாகப்படுறோம், தானாக போகிறது. அழகை பார்த்து மனசு தானாக ஓடுறது இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக ஓடுறது இல்லையா? இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு தோசை பிடிச்சிருக்குன்னா தானாக ஓடுறது இல்லையா? வேண்டான்னா கூட மனசு ஓடுறது இல்லையா? ஏன்னா அதில் லயம் இருக்குது, பிடிச்சிருக்கு. ஸோ மனசு லயப்படணும். மனசு லயப்படுறதுக்காக தான் பகவத் சிந்தனை. பகவத்கதையை கேட்க 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 மனசு லயப்படம். சூத பௌராணிக இடத்துல சௌனகாதி ரிஷிகள் அவ்வளோ அழகா கேட்டுட்டா. அஹோ சௌனக மாஹாத்மியம் நாரதாச்ச மயா ஸ்ருதம் முக்தம் சம்மோகனே தந்திரே சிவாயை ச சிவேன வை. இது நாரதர் எனக்கு சொன்னார். இப்போ பாகவதெல்லாம் பார்க்கலாம். சுக்கபிரம்ம மகரிஷி சொல்லும் பொழுது நான் கேட்டேன், அதை சொல்கிறேன்னு தான் சூத பௌராணிகர் ஆரம்பிக்கிறார். கர்க சமிதியை சொல்லும்போது சொல்கிறார், அஹோ சௌனக மாஹாத்மியம் நாரதாச்ச மயா ஸ்ருதம். ஆக மொத்தத்தில் இதுக்கும் நாரதர் தான் குரு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். குருவுக்கு தெரியும் உங்கள் கெப்பாசிட்டி என்ன, உங்கள் லெவல் என்ன, எதை வச்சு உங்களுக்கு சரி பண்ண முடியும்னு குருவுக்கு தெரியும். அதை தாண்டி நீங்கள் வேற ஒன்றும் யோசிக்கிறதுக்கான அவசியமே கிடையாது. சொல்கிறார், முக்தம் சம்மோகனே தந்திரே சிவாயை ச சிவேன வை. அவ்வளவு அழகா சம்மோகன தந்திரம்னு ஒன்று. அந்த சம்மோகன தந்திரத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு சொல்கிறது தான் கர்க சம்ஹிதை. கைலாசசிகரே சுப்ரே யத்ராக்ஷயவடாஜிரே தீரே ச அலகநந்தாயா நித்யம் சம்ராஜதே ஹரக சங்கரம் சைகதாதேவம் கிரிஜா சர்வமங்களா சித்தானாம் ஸ்ருண்வதாம் தத்ர பிரபச்ச வாஞ்சிதம் முதா. கைலாசத்தில் ஒரு ஆலமரத்தடியில் அலகநந்தா நதிக்கரையில் உட்காந்துண்டு சிவபெருமான் இந்த கர்க சம்ஹிதையை பேசுவார்.
அப்படிதான் காண கிடைக்கிறது. கைலாச சிகரே சுப்ரே எத்திர அக்ஷய வட்டாஜிரே. அதனால இனிமேல் அக்ஷய வட்டம்னா அந்த கயை மட்டும் இல்லை, வட்டவிருஷம்ன்றது கிருஷ்ணனுக்கும் பிடிக்கும். ஆளிலே கண்ணனா இருக்கான் இருக்கு. பகவான் வந்து அவ்வளோ அழகா வட்டவிருஷத்துக்கு கீழே தான் வேணுகானம் பண்ணான் இருக்கு. ஜோரா இன்னைக்கும் பார்க்கலாம். ஒரு வட்டவிருஷத்துக்கு கீழே தான் ராதா கிருஷ்ண கல்யாணம் நடந்ததுன்னு கர்க்க சம்ஹிதையிலேயே இருக்கு. ஒரு வட்டவிருஷத்துக்கு கீழே தான் சுகபிரம்ம மகரிஷி உட்காந்துண்டு கங்கை கரையில் பரீட்சத்துக்கு ஸ்ரீமத் பாகவதம் சொன்னார். சில ரிஷிகளுக்கெல்லாம் சிவபெருமான் அக்ஷய வட்டம் கீழே உட்காந்துட்டு தான் தட்சிணாமூர்த்தியாக இருந்துட்டு உபதேசம் பண்ணார்னு காண கிடைக்கிறது. ஸோ வட்டவிருட்சம் அப்படின்றது அவ்வளவு முக்கியமானது. இந்த கர்க்க சம்ஹிதையும் கைலாசத்தில் அக்ஷய வடத்துக்கு கீழே அலக்கநந்தாயா நித்தியம் சம்ராஜதே அரக அழகாக அங்கே உட்காந்துட்டு சிவபெருமானு பார்வதி தேவி பேசுகிறா. பார்வதி கேட்குறாளா, யதேவம் தியாயசே நாத தஸ்யாபி சரிதம் பரம் ஜன்ம கர்ம ரஹஸ்யம் ச கதயஸ்வ மமாக்ரதः புராத்வன்முகதः சாக்ஷாத் ஸ்ருதம் நாம்னாம் சஹஸ்ரகம் ஸ்ரீமத்கோபாலதேவஸ்ய தத்கதாம் வதமேஹர. எனக்கு எல்லாம் சொல்லுங்கோ. நீங்கள் ஏற்கனவே கோபால சஹஸ்ரநாமம் சொன்னேன், அதை நான் கேட்டுட்டேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம்னா லலிதா சஹஸ்ரநாமம். வேறு என்ன சஹஸ்ரநாமம் தெரியும் நமக்கு? சிவ சஹஸ்ரநாமம். அப்புறம் வேறு என்ன? ராம சஹஸ்ரநாமா. அப்புறம் புரியல. அப்புறம் லக்ஷ்மி சஹஸ்ரநாமம். அப்புறம் சரஸ்வதி சஹஸ்ரநாமம் இருக்கா? சும்மா அடிச்சு விடக்கூடாது. அப்புறம் துர்கா ஒவ்வொன்றா சொல்லியிருக்கலாம். அப்புறம் ஒரு 7-10 தெரியுமா? நிறைய சகஸ்ரநாமம் இருக்கு. யமுனா சகஸ்ரநாமம்னு ஒன்று உண்டு, தெரியுமா? யமுனா சகஸ்ரநாமம் கர்க்க சம்ஹிதையிலேயே இருக்கு. ராதா ராணியே ஜெபிச்சான் இருக்கு, பின்னாடி வரும். யமுனா சகஸ்ரநாமம்னு இருக்கு. ராதா சகஸ்ரநாமம்னு ஒன்று உண்டு. ராதாராணிக்கு ஒரு சகஸ்ரநாமம் உண்டு, ராதா சகஸ்ரநாமம்னு பெயர். இதுக்கே நமக்கு எனக்கு சகஸ்ரநாமம் தெரியுன்றோம். சகஸ்ரநாமத்திலேயே சகஸ்ரநாமம் இருக்கு. கோபால சகஸ்ரநாமம்னு ஒன்று ரொம்ப அழகா இருக்கும். கிருஷ்ணன் கோபாலன் இல்லையா? அந்த கோபாலனை வர்ணிச்சு சிவபெருமான் சொல்றது கோபால சகஸ்ரநாமம். அதனாலதான் சொல்றோம், எல்லாம் தெரியும் நினைச்சிடாதீங்கோ. ஒன்றும் தெரியாது, ஏதோ பகவான் காட்டி கொடுத்துருக்கான். எனக்கு தெரியுன்றதை விட சுவாமி எனக்கு இதெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கா, அதுதான் நியாயம்னா. நமக்கு எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அகம்பாவம், தற்பெருமை, டம்பம்னு சொல்லுவோம். டம்பாதிக்கம் தியாஜ்யம்ன்ற நாரதர். தற்பெருமையை விடு, எனக்கு இது தெரியும், நான் இதை பண்ணிட்டேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், நான் அப்படிலாம் ஜெயிச்சுட்டேன், இது பிரயோஜனமே இல்லை, அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்றா. அப்போ பார்வதி சொல்கிறா, நீங்கள் ஏற்கனவே கோபால சகஸ்ரநாமம் எல்லாம் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னோன்னே மகாதேவர் சொல்கிறார், கதா கோபால கிருஷ்ணஸ்ய ராதேஷஸ்ய மகாத்மனः கர்கஸ்ய சம்ஹிதாயாம் ச ஸ்ரூயதே சர்வமங்களே. ரொம்ப அழகாக சொல்கிறார். ராதேஷான்னு பேர் கிருஷ்ணனுக்கு. ராஜேஷ் சொல்லுவோம், சுரேஷ், ராஜேஷ். சுரர்களுக்கு ஈசன் சுரேஷன், ராஜ ஈசன் ராஜேஷன், ராதேஷா. இன்னும் ஸ்டைலாக இருக்கு பாருங்க, குழந்தைக்கு பேர் வைக்கலாம் ராதேஷ் அப்படின்னு. ராதாவினுடைய ஈசன் ராதேஷ். பரமேஷ் அப்படின்றோம் இல்லையா, பரம ஈசன், அதான் பரமேஸ்வரன் அப்படின்ற. அந்த மாதிரி கோபால கிருஷ்ணஸ்ய ராதேஷஸ்ய மகாத்மனः கர்கஸ்ய சம்ஹிதாயாம் ச ஸ்ரூயதே சர்வமங்களே. எனக்கு நான் சொல்கிறேன் அந்த கர்க சம்ஹிதை. உடனே பார்வதி கேட்குறாளாம், பகூனீச்ச புராணானி சம்ஹிதாதீனி சங்கர சர்வான்விஹாய கர்கஸ்ய த்வம் பிரசம்சசி சம்ஹிதாம் தஸ்யாம் கா பகவல்லீலா விஸ்தரேன தது அச்சுதாம் கிருதவான் சம்ஹிதாம் கர்கः கேன சம்பிரேரிதः புரா கிம் புண்ணியம் கிம் பலம் ச அஸ்யः ஸ்ரவணேனாபி லப்யதே புரா கை ஜனைர்தேவ ஸ்ருதா
மமவத பிரபு, இதை சொல்லுங்களேன், எனக்கு இதோட புண்ணியம் என்ன, பலன் என்ன எல்லாம் சொல்லுங்கன்னு ரொம்ப அழகாக அப்படி பார்வதி கேட்டுட்டாலாம். சிவபெருமான் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல ஆரம்பிக்கிறார். மகாதேவ உவாச்ச ஸ்ருணு தேவி சவிஸ்தாரம் மாஹாத்மியம் பாபநாசனம் ராதா மாதவயோச்சாபி संहितायाः प्रयत्नतः पूर्वं चरित्रं स्वस्यापि ब्रह्मणा प्रार्थितो मुदा राधायै कथयामास प्रव्रजन् भूतलं हरिः ततः शेषेण भगवान् गोलोके प्रार्थितः पुनः तस्याग्रे कथयामास समस्तां स्वकथां हरिः. முதல்ல இந்த விஷயம் எங்கே நடக்கிறதுன்னா கோலோகத்தில் நடக்கிறது தான். கோலோகத்தில் நடக்கும் பொழுது பிரம்மதேவர் சொல்கிறாராம், பிரபு இந்த ராதா ராணிக்கு அழகாக உங்கள் லீலையெல்லாம் சொல்லுங்களே. ராதைக்கு ஆசையம், ராதா கிருஷ்ண லீலையை ராதைக்கு கேட்கணும்னு ஆசையம். கிருஷ்ண லீலை, ராதா கிருஷ்ண லீலையை இப்போ பரஸ்பரம் பழங்கதையெல்லாம் பேசிப்போம் இல்லையா. அந்த காலத்தில் அதுவும் ரொம்ப வயசானவெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராக பார்த்தாச்சு, இள வயசு சொந்தக்காரங்களை பார்த்தாச்சுன்னா முதல்ல பழங்கதை தான். அடி அவள் எப்படி இருக்கா, இந்த மேலே தெருக்காரி, இந்த தெருக்காரி, அங்கே ஊரே மாறியாச்சு. ஆனால் அந்த அனுபவம் அதை பேசின்னு இருப்போம். அது மாதிரி குழந்தைகள், அவள் பெருசாகி அவளை கல்யாணமாகி அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கும். ஆனாலும் தன்னோட குழந்தையுடைய கதையை அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருப்பா. தாத்தா பாட்டிலாம், உங்கள் அப்பா என்ன பாடுபடுத்துவான் தெரியுமா, நீங்கள் ஒன்று திட்டின்னு இருக்கான், அவன் பண்ணாத அக்கிரமம் ஒன்றும் கிடையாது, உங்கள் அம்மா ரொம்ப தான் பேசுவா, நீ ஒன்றும் கவலைப்படாது, நீ வாங்கின மார்க் நல்ல மார்க்கு, அவள் 70 தான் வாங்கினா, நீ 90 வாங்கியிருக்க, சும்மா அப்படின்னு. அந்த மாதிரி ராதையும் கிருஷ்ணனுக்கும் இந்த விஷயங்களை பேசணும்னு ஆசையாக, ராதைக்கு ஆசையாம் இந்த கிருஷ்ணலீலாவை கேட்கணும் அப்படின்னு. அப்போ அவன் மனசில் நினச்சிக்கிறாரோ உடனே பிரம்மதேவர் இதை காரணமாக கொண்டு, பிரபு ராதாராணிக்கு கதை சொல்ல, யாரு கிருஷ்ண கதையை கிருஷ்ணன் சொன்னான் அப்படி இருக்கும். கிருஷ்ண கதையை கிருஷ்ணன் சொல்கிறானா, ராதாராணி கேட்குறாளா. பிரம்மதேவருக்கு இந்த கிருஷ்ணன் சொல்கிற அழகை பார்க்கணுமா, ராதாராணி கேட்குற அழகை பார்க்கணுமா. ஏன்னா இந்த கிருஷ்ணனை வர்ணிக்கும் போது ராதாவினுடைய அனுபவம் எப்படி இருக்குது, அவள் முகம் எப்படி மாறுறது, அவள் எப்படி அதை ரசிக்கிறாள். ஏன்னா இப்போ பாகவதம் சுக பிரம்மம் சொல்கிறார், பரீட்சித்து எவ்வளோ அழகாக ரசிக்கிறான்னு காண கிடைக்கிறார். அந்த மாதிரி இப்போ எப்படி நாராயணியை வாசித்தா குருவாயூரப்பன் ரசிக்கிறான் இல்லையா, ஜோர ரசிக்கிறான்னு இருக்கு. அந்த மாதிரி அவருக்கு ஆசையாக அப்போ அழகாக கேட்க கிருஷ்ணன் கோலோக பிருந்தாவனத்தில் உட்காந்துண்டு ராதாராணிக்கு சொல்கிறான். அழகாக இதை சொல்லிட்டானா. அதுக்கப்புறம் திரும்பியும் ஆதிசேஷன் கேட்குறாராம், பிரபு எனக்கு ஆசையாக இருக்குது, திரும்ப ஒரு தடவை சொல்லுங்களே ப்ளீஸ். அன்றைக்கி கேட்டேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே மிஸ் பண்ணிட்டேன் நான், சில விஷயங்கள் இன்னும் மனசில் ஆழமாக பதியலை, திரும்ப சொல்லுங்கோல. அதனால தான் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ, அடிக்கடி 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 திரும்ப திரும்ப அதே கதை தான் சொல்லிட்டு இருக்கோமே அப்படின்னா, இது ஒவ்வொரு வாடி கேட்கும் பொழுதும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அதே வாய் தான், அதே நாக்கு தான், அதே சேவை தான், அதே புளியிஞ்சி தான், அதே சம்மர் தான், அதே சக்கப்பிரதமன் தான், ஆனாலும் நன்னா இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா. அது கொஞ்சம் அது அந்த மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் இப்படி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் அதுவே இவ்வளவு சுகம் தரும் அப்படின்னா பகவத் சரித்திரம் திரும்ப திரும்ப கேட்க 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 புதுவிதமான அனுபவங்கள். ஏன்னா இந்த பகவத் விஷயம் கேட்கும் பொழுது சில சந்தர்ப்பங்களில் சில விஷயங்களை டக்குன்னு மனசு பச்சக்கன்னு போய் ஒட்டிக்கும். சில விஷயங்களில் மனசு எங்கேயோ அலையும் பொழுது மிஸ் ஆகிடும். சத்சங்கம் நடக்கும் பொழுது சொல்கிறவா தான் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். கேட்குறவாளுக்கு அந்த ஒரு கேரண்டிலாம் கிடையாது. உட்காந்துட்டு இருப்பேன், என்னையே பார்த்துட்டு இருப்பேன், காதுலேயும் விழும், அப்பப்போ இப்படி சிரிப்பேன். சில சந்தர்ப்பம் நல்லா சொன்னதா சிரிப்பார பார்ப்போமே ஒழிய என்ன சொன்னான்னு தெரியாது. மனசு மட்டும் எங்கேயோ ஓடிடுது. மனசு இப்படியே உட்கார வைக்கணும். அதனால் இப்போ ரீல்ஸ் ஜாலியாக இருக்குன்னா 1 நிமிஷம் தான் மனசு நிற்கும், அதுக்கு மேலே நிற்க மாட்டேங்குது. அப்போ இந்த மனசு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி ஒட்டிக்கும், இன்னொரு சந்தர்ப்பம் ஓடி போயிடுமா. அப்போ திரும்ப திரும்ப கேட்கும்போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம கேள்விகளுக்கான பதில், இந்த ஆத்மாவுடைய தேடலுக்கான விஷயம் கிடச்சிடும். அப்போ திரும்பியும் சேஷ பகவான் கேட்குறார். உடனே திரும்பியே சொல்கிறார்,
தஸ்யாக்ரே கதாயாமாச சமஸ்தாம் ஸ்வகதாம் ஹரி. ஸோ ஹரி கோலோகத்தில் முதல்ல ராதாவுக்கு சொல்கிறார். அதே ஹரி திரும்பியும் ஆதிசேஷனுக்கு இந்த கதையை சொல்கிறார். சேஷோ ததௌ பிரம்மணே ச பிரம்மா தர்மாய சம்ஹிதா. பிரம்மதேவர் முதல்ல சொல்லும்போது கேட்டார். ஆனால் அவருக்கு மனசு பெருசாக அங்கே மிஸ் ஆகிடுதான். திரும்பி ஆதிசேஷன்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். உடனே ஆதிசேஷன் பிரம்மாவுக்கு சொல்கிறார். பிரம்மா பார்த்தார், தர்ம ரிஷிக்கு சொல்கிறார். தர்ம ரிஷி நரநாராயண ரிஷியுடைய அப்பா. மூர்த்தி மாதா தர்ம ரிஷி. அந்த தர்ம ரிஷி தான் அவ்வளோ சிரேஷ்டமாக இந்த பிள்ளைகளை பெற்றுட்டார். நரநாராயண பத்ரிநாதனுடைய அப்பா தான் தர்ம ரிஷி. அப்போ அந்த தர்ம ரிஷி அதை கேட்டு அப்படியே ஆனந்தத்தை நினைக்கிறானா. ஒரு நாள் நரநாராயணர் பத்ரி ஆசிரமத்தில் பார்த்தாலும் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காள். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு அப்பா கிட்ட கேட்டலாம். அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஏதோ ரகசியம் இருக்குது சொல்லும்போலே. தர்ம சம்பிரார்த்தித பிராக ஸ்வபுத்திராபியாம் கதாமிருதம். உடனே தர்ம ரிஷி உட்காந்துட்டு நரநாராயண ரிஷிகளுக்கு அலக்கநந்தா நதிக்கரையில் பத்ரிகாசிரமத்தில் சொல்கிறான். ஹரி ராதாவுக்கு சொன்னார், ஹரி ஆதிசேஷனுக்கு சொன்னார், ஆதிசேஷன் பிரம்மாவுக்கு சொன்னார், பிரம்மா தர்ம ரிஷிக்கு சொன்னார், தர்ம ரிஷி நரநாராயணருக்கு சொன்னார். நரநாராயணாபியாம் சஹே காந்தே சர்வமங்களே நாராயணோ நாரதாய சேவனே நிரதாய ச. பத்ரி நாராயணன் நாரதருக்கு இந்த லீலையை சொன்னார். எப்படி வந்திருக்க பாருங்க கர்க சம்ஹிதை. ஜகாத கிருஷ்ண சரிதம் யஸ்ருதம் தர்ம வக்திரதः ததச்ச பிரார்த்தித பிராஹ கர்காச்சார்யாய நாரதः நாராயண முகால்லப்தாம் சர்வாம் ஸ்ரீகிருஷ்ண சம்ஹிதாம் இதி ஸ்ருத்வா பரம் ஞானம் ஹரேர் பக்தி சமன்விதம் சகார பூஜனம் கர்கோ நாரதஸ்ய மகாத்மனः உவாச நாரதோ கர்கம் திரிகாலஜ்ஞம் ச பார்வதி. அப்போ நரநாராயண ரிஷி வந்து நாரதருக்கு சொல்கிறார். நாரதர் கர்காச்சாரியாருக்கு சொன்னார். இப்படி வர்றது கோலோக பிருந்தாவனம். நான் திரும்பி சொன்னால் ஏதோ ஒரு கர்க சங்கீதம் ஏதோ ஒரு புக்கை கொண்டு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா பாகவதம் ராமாயணம் நாராயணியம்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பேஸ் தெரியும். கர்க சம்ஹிதைன்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறவங்க வழியே எதையோ ஒரு கதை போல எதையோ சொல்லிட்டு இருக்கான்னு வச்சிடப்படாது. இது இத்தனை பிராச்சீனமான ஒரு விஷயம். 12,000 ஸ்லோகம் இதில் இருக்குது. நவாகமாக இதை சொல்லணும்னு இருக்குது. ராமாயண நவாகம் மாதிரி கர்க சம்ஹிதா நவாகம்னு இருக்குது. 12,000 ஸ்லோகம். கோலோக கண்டம், பிருந்தாவன கண்டம், மாதுரிய கண்டம், மதுரா கண்டம், துவாரகா கண்டம், விஸ்வஜித் கண்டம், பலபத்ர கண்டம், அஸ்வமேத கண்டம், இப்படி ஒவ்வொன்றா இருக்கு. இத்தனை இருக்குது இதில். அதில் கோலோக கண்டம் தான் போன வாட்டி முடிச்சுட்டு போயிருக்கேன். பிருந்தாவன கண்டம் லேசாக ஆரம்பிச்சு அந்த கோலோக காண்டத்தில் தான் ராதா கிருஷ்ண கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுடுறது. கிருஷ்ணன் பிறந்து வளர்றதுக்குள்ளேயே முடிஞ்சுடுது. ராதா கிருஷ்ண கல்யாணம் முடிஞ்சு. ராதா கல்யாணம் பாண்டீரவனத்தை நடந்ததுன்னு போன வாட்டி சொல்லிட்டு. அதனால் கோலோக பிருந்தாவனம் கிருஷ்ணன் ராதைக்கு சொல்கிறான், கிருஷ்ணன் ஆதிசேஷனுக்கு சொல்கிறார், ஆதிசேஷன் பிரம்மாவுக்கு சொல்கிறார், பிரம்மா தர்ம ரிஷிக்கு சொல்கிறார், தர்ம ரிஷி நரநாராயணனுக்கு சொல்கிறார், நரநாராயணர்ல நாராயணன் நாரதருக்கு சொல்கிறார், நாரதர் கர்கருக்கு சொன்னார். அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் திருவனந்தபுரத்தில். இப்படி தான் இந்த கர்க சம்ஹிதை சம்மோகன தந்திரம் அதில் தான் இது காண கிடைக்கிறது. இது எல்லாம் சொல்கிறது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கைலாச பர்வதத்தில் அவ்வளவு அழகா ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துண்டு இதை சொல்றார்னு இருக்கு. இந்த விஷயத்த சாண்டில்ய மகரிஷி ஜோரா வஜ்ரநாபனுடைய பிள்ளைக்கு சொல்றார். இப்படி போறது இது கதை மகாத்மி. அப்போ அத்தனை விசேஷம் இந்த கர்க சம்ஹிதா. மயா துப்யம் சாவிதம் ச யசக் சம்க்ஷேபதோ ஹரே வைஷ்ணவானாம் பிரியம் கர்க
துவமேதத் விபுலம் கரு. இதெல்லாம் குரு. வைஷ்ணவாளுக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா, ஏ கர்கா இதை நீ பண்ணு அப்படின்னு நாரதர் சொல்லி சர்வேஷாம் காமதம் சஸ்வத் கிருஷ்ண பக்தி விவர்தனம் மம பிரியம் குரு விபோ சாஸ்திரம் து பரமாத்புதம். என்னெல்லாம் மனசுல ஆசைகள் இருக்கோ இது எல்லாம் தரக்கூடியது கர்க சம்ஹிதை. அறம்பொருள் இன்பம் வீடு தர்ம அர்த்த காம மோக்ஷம். உங்கள் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா கேளுங்கோ, பொண்ணுக்கு நல்ல புத்தி வரணுமா கேளுங்கோ, கல்யாணம் ஆகணுமா கேட்டுக்கோங்கோ, குழந்தை பிறக்கணுமா கேட்டுக்கோங்கோ, ஆரோக்கியம் வேணுமா கேட்டுக்கோங்கோ, என்னெல்லாம் வேணுமோ கேட்டுக்கோங்க. அது உங்களுக்கு தெரியும். அந்த லிஸ்ட்லலாம் நீங்கள் கெட்டிக்காரன். கூடவே பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பகவத் அனுபவம் நிறைய சத்சங்கம் நல்ல கிருஷ்ண அனுபவம் கிருஷ்ண லீலா அப்படியே மயங்கி கிடக்கணும். நிறைய யாத்திரை போகணும். ஷரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும். நான் திரும்ப திரும்ப எதாவது சொல்கிறேன், ஆரோக்கியத்துக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் ஆரோக்கியம். நிறைய வியாதியை பற்றி எல்லாரும் யோசிக்கிறேன். கொஞ்சம் ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கணும். எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குது பயமாக இருக்குது, நான் தைரியமாக இருக்கேன் நான் தைரியமாக இருக்கேன் நான் தைரியமாக இருக்கேன் நான் தைரியம். அது ஈஸியாச்சு. எனக்கு என்னமோ சாப்பிட்டா ஒத்துக்கிறது இல்லை ஒத்துக்கிறது இல்லை ஒத்துக்கிறது இல்லை. எனக்கு எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாகுது 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 சொல்லலாமே. படுத்தா தூக்கம் வரல தூக்கம் வரல தூக்கம் வரல. நான் எங்கள் சத்சங்கத்தே நல்லா தூங்குறேன், ஆற்ற தூங்க மாட்டேன்னா அப்படி சொல்லி பாருங்கள. சத்சங்கத்தே நல்லா தூக்கம் வருது, கம்ஃபர்டபுளாக இல்லை, உட்காந்து இருக்கோம், தலைகாணி கிடையாது, பெட்டு கிடையாது, போர்வை கிடையாது, ஏசி கிடையாது. எனக்கு ஏசி இருக்கோம் இருக்கு, இவ்வளோ சத்தம் இருக்குது. இதுக்கு நடுவுலையே தூக்கம் வரும்னா லைட்டெல்லாம் அணைச்சிட்டு கட்டிலில் படுத்துட்டா அப்போ ஒன்று பண்ணுங்க, சத்சங்கத்தை போட்டு படுத்துக்கோங்க. தூக்கம் வரலையா சத்சங்கத்தை போட்டு உட்காந்துருக்கோம், தானாக தூக்கம் வரும், அப்புறம் படுத்துக்கோங்க. தூக்கம் வரலையா திரும்பி எழுந்து உட்காந்துக்கோங்க, சத்சங்கத்தை போடுங்க. அவ்வளோதானே அவ்வளோதானே, வேறு ஒன்றும் தப்பு கிடையாது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, குருஜி ராத்திரி ஆகிடுச்சுன்னா உங்களை போட்டுட்டு அப்படி அழகாக உங்கள் ஆடியோ போட்டுருவாங்க குருஜி, அப்புறம் தூங்கிடுவேன். அப்புறம் கேட்கலையா இல்லை, ஒரு லெவல் வரைக்கும் ஞாபகம் இருக்கும், திரும்பி காதை ரிப்பீட் பண்ணுவேன், அப்புறம் அப்பயும் தூங்கி போயிடுவேன், திரும்பி கேட்டுப்பேன். அவ்வளோதானே. சரி, வாழ்க்கையில் ஆரோக்கியம் முக்கியம், தூக்கம் முக்கியம், பசி தாகம் எல்லாம் முக்கியம். நீங்கள் சத்சங்கம் எடுத்து தூங்கினாலும் நல்லா தூங்குங்க, நிம்மதியாக குழந்த மாதிரி தூங்க. இப்போ தூங்கிடாதீங்கோ, ஆற்றுக்கு போயிட்டு கேட்டுட்டு தூங்குங்க. நல்லா தூங்கு, நிம்மதியாக குழந்த மாதிரி தூங்குங்க, குழந்த மாதிரி சிரிங்க, குழந்த மாதிரி வேலைகளை பண்ணுங்க. குழந்தைகள் எதுவுமே முடிச்சிட்டேன் அப்படின்னு பண்ணாது. ஹோம்ஒர்க் மட்டும்தான் தலையெழுத்து, அப்பாடா முடிஞ்சுதுன்னு, அப்பாடா விளையாடி முடிச்சுட்டேன்னு ஒரு நாளாக குழந்தை சொல்லுமா, அப்பாடா இன்றைக்கி என் கோட்டா விளையாடி முடிச்சேன் ஒரு குழந்தை சொல்லாது, இன்னும் விளையாடலாமா. அதே நம்மளை அந்த அப்பாடா இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டேன்றோம். சாதாரணமாக கடனைத்தான் அப்பாடா முடிஞ்சுதுன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ரொட்டீன் கடமைகளை முடிஞ்சுதுன்னு சொல்கிறோம்னா கடனேன்னு பண்ணுறோம். கடனேன்னு பண்ணும்பொழுது அது ஆனந்தம் கிடைக்காது, கடமையாக பண்ணால் ஆனந்தம் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பாடா கிச்சன் வேலை முடிஞ்சதும் இல்லை, கிச்சன் வேலையை முடிச்சாச்சு அப்படி சொன்னோம். அப்பாடா இனி கிச்சன் கதை அடைச்சாச்சு அப்படின்னா அது கடனேன்னு பண்ணாதான் அந்த மனசில் பாரம். கடனேன்னு பண்ணக்கூடாது. கடனேன்னு பண்ணால் அப்புறம் எப்போ தான் ஆனந்தமாக இருக்க முடியும்? வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் கடனேன்னு தலையெழுத்தேன்னு பண்ணிடனா ஆயுசு முழுக்க ஆனந்தத்தை தேடி ஓடிண்டே இருக்க வேண்டியது தான். ஆனந்தத்தை தேடி ஓட முடியாது. நீங்கள் பண்ணுற காரியங்கள்லாம், நீங்கள் அனுபவிக்கிற விஷயங்கள்லாம், நீங்கள் வாழக்கூட மனுஷாலோடு தான் உங்கள் ஆனந்தமானது எழுதப்பட்டு இருக்கு. பிரகலாதன் இரண்யகசிபோடு தான் வாழ்ந்தாகணும். அந்த இரண்யகசிபு கூட இருக்கும் பொழுது தான் நாமஜபம் பண்ணணும். இரண்யகசிபு பண்ணுற டார்ச்சரில் தான் அவனுக்கு பகவத் அனுபவம், அதில் தான் அவனுக்கு ஆனந்தம். இந்த இரண்யகசிபு டார்ச்சரே பண்ணலைன்னா பிரகலாதன் ஒன்றும் ஜெயிச்சு வந்திருக்க மாட்டான். அதனால் அனுபவம் அப்படின்றது உங்கள் ஸ்ரத்த. அதனால் ரொம்ப அழகாக சொல்றார், சர்வேஷாம் காமதம் சஸ்வத் கிருஷ்ண பக்தி விவர்தனம் மம பிரியம் குரு விபோ சாஸ்திரம் து பரமாத்புதம் வச்சசா மம விப்ரேந்திர கிருஷ்ண துவைபாயனேன ச சர்வசாஸ்திராத் பரம் சிரேஷ்டம் ஸ்ரீமத் பாகவதம் கிருதம் பிரம்மன் யதா பாகவதம் கோபயிஷ்யாமி அகம் ததா த்வத்கிருதம் சவைஷ்யாமி பகுலாஸ்வாய பூபிருத்தே. ரொம்ப அழகாக சொல்கிறார். நான் சொன்னேன்
நான் சொன்னபடி வேதவியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார். அந்த பாகவதத்தை அவ்வளவு அழகா கோபர்கள் கோபிகளுக்கெல்லாம் நான் சொன்னேன். அந்த மாதிரி त्वत्कृतं श्रावयिष्यामि बहुलास्वाया பூப்ருதே. இந்த கர்க சம்ஹிதையை நீ எழுதிடு, நான் மிதிலா நகரத்து ராஜா பகுலாஸ்வனுக்கு நான் உபன்யாசம் பண்ணுவேன்றார் நாரதர். ஸ்ரீமத் பாகவதத்தில் பகுலாஸ்வ ராஜான்னு ஒருத்தன் வரான். பகுலாஸ்வ ராஜா ஸ்ருததேவர்னு 2 பேரை பற்றி வரும். பகவான் துவாரகைக்கு போன பிறகு வரும். ஸ்ருததேவர்ன்ற பிராமணர், பகுலாஸ்வன்ற ராஜா. இந்த பகுலாஸ்வன் ஜனக மகாராஜாவினுடைய வம்சத்தில் வந்தவன். அவனும் அந்த ஸ்ருததேவரும் ஒரே சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணன் தன் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறான். 2 பேரும் வாழ்ந்த இடம் மிதிலா, ஜனக்பூர். ஸோ ஜனகபுரியில் சீதா வாழ்ந்த இடத்துல அந்த பகுலாஸ்வராஜனுக்கு நாரதர் போய் கிருஷ்ண கதையை சொல்ல, ராமனுடைய இடத்துல போய் ஒரு கிருஷ்ண கதை. இந்த வாட்டிலாம் நான் மிதிலா போகும்போது நான் சொன்னேன், இங்கே தான் உட்காந்துட்டு அவ்வளோ அழகாக கர்க சம்ஹிதையை நாரதர் சொன்னார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அத்தனை சிரேஷ்டம் இந்த கர்க சம்ஹிதை. ஹரி ராதைக்கு சொன்னார், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன். ஹரி ஆதிசேஷனுக்கு சொன்னார், ஆதிசேஷன் பிரம்மாவுக்கு சொன்னார், பிரம்மா தர்ம ரிஷிக்கு சொன்னார், தர்ம ரிஷி நரநாராயணனுக்கு சொன்னார், நரநாராயணர் நாரதருக்கு சொன்னார், நாரதர் கர்கருக்கு சொன்னாரா. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை சிவபெருமான் பார்வதிக்கு சொன்னார், சாண்டில்ய மகரிஷி வஜ்ரநாபனுடைய பிள்ளைக்கு சொன்னார். அந்த விஷயத்தை திரும்பியும் நாரதர் பகுலாஸ்வனுக்கு சொன்னார். இவ்வளவு வசதியான ஒன்று இந்த கர்க சம்ஹிதை. அதில் கோலோக கண்டம், அது போன வாட்டி சொல்லிட்டேன். இல்லை நான் கேட்கலன்னா யூடியூப்பில் எல்லா வீடியோவும் இருக்குது. 5 நாளோட விஷயம் இருக்குது. 5 நாளோ 7 நாளோ ஞாபகம் இல்லை, அது இருக்குது. 6 நாள் சொன்ன நினைக்கிறேன். அந்த 6 நாளும் கர்க சம்ஹிதை முழுக்க அதை சொல்லியிருக்கேன், அந்த கோலோக கண்டம். அதில் பகவான் வளர்ந்து வத்சாசுரவதம், பகாசுரவதம், அகாசுரவதத்தோடு தான் போன வாட்டி பூர்த்தி பண்ணும். அழகாக அகாசுரனை வதம் பண்ணியாச்சு. ஜம்முன்னு குழந்தைகள்லாம் பகவான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். இந்த விஷயத்தை 1 வருஷம் கழித்து சொன்னார்கள் அப்படின்னு பாகவத்திலையும் இருக்குது, கர்க சம்ஹிதையிலையும் இருக்குது. ஏகதா சாரையன் வத்சானு சராமோ பாலகைர்ஹரி யமுனா நிகடே பிராப்தம் பகம் தைத்தியம் ததர்ஷக. அவன் கொக்கு வேஷத்தில் வந்ததுனால பகாசுரன்னு பேர். அவனுடைய விஷயங்கள் பகாசுரனெல்லாம் பகவான் உத்தாரணம் பண்ணிடுறான். அந்த பகாசுரன் பூர்வ ஜென்மத்தில் யாராக இருந்தான்னா, அவன் அழகாக மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தான். ரிஷி சாபம் கொடுத்துட்டார், கொக்கு மாதிரி மீனை பிடிச்சார், நீ கொக்காவே போடான்ட்டார். அவன்தான் பகாசுரனாக வந்தான். பகாசுரன் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதுக்கப்புறமா தான் அகாசுரன். இந்த பகாசுரன் அகாசுரன் 2 பேருமே பூத்தனாவினுடைய சகோதரர்கள். அப்படிதான் காண கிடைக்கிறது. அப்போ ரொம்ப அழகாக இந்த அகாசுர விருத்தாந்தத்தை சொல்கிறார். பகவான் அகாசுரனுக்குள்ள நுழைஞ்சு ஜம்முன்னு அவன் சரீரத்தை கிழித்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறான். இந்த அகாசுரனுக்கு சாபம் எப்படி வந்தது அப்படின்னா, உத்கலன்ற ஒருத்தன் தான் அவன். அந்த உத்கலன் அஷ்டாவக்கரரை பார்த்து கிண்டல் பண்ணான். என்ன இது உடம்பு இப்படி கோணல் மானெல்லாம் கச்சா முச்சான்னு இருக்கு, இதெல்லாம் ஒரு உடம்பு ரொம்ப அழகாக இருப்பான் இந்த உத்கலன். என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்கேளு ஆனால் அவர் சிரிச்சுட்டு, இதை விட கோணல் மானலெல்லாம் உடம்பு இருக்குடாப்பா, நீ பாம்பா போயிடுவிட்டார். அவன்தான் பாம்பா வந்தான். அப்போ தான் வருத்தப்படுறான், ஐயோ தப்பு பண்ணிட்டா, நீங்கள் யாருன்னு தெரில. ந ஜானே தே தபஸ்சந்தம் முனேமாம் பாகி ஜாஜலி ரிஷின்னு ஒருத்தர் அவர் சொல்கிறான், சாதூனாம் பவதாம் சங்கம் மோக்ஷத்வாரம் பரம் விது. ஜாஜலி மகரிஷி மித்ரே சௌத்ரௌ சமாமானே அபமானே ஹேமலோஷ்டயோஹோ சுகே துக்க சமாயேவை துவாதிருஷா சாதவச்சதே. உங்களுக்கு தங்கம் எல்லாம் சமானம்தான், வேண்டியவன் வேண்டாதவன்லாம் கிடையாது. தயவு செஞ்சு என்னுடைய சாபத்திலேருந்து விடுதலை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது
அப்போ அவர் சொல்கிறார், கோடி மன்மத ரூபத்தோட கிருஷ்ணன் அவதாரம் பண்ணுவான். அவன் வந்து ஜோரா உனக்குள்ள நுழைவான். அப்போ உனக்கு சாப விமோச்சனமாக. ஏன்னா உனக்கு அழகில் தான் திமிர் இருக்கு. அந்த அழகான ஜாஜலி மகரிஷி, நான் முதல்ல அஷ்டாவக்கர சொல்கிறேன், ஜாஜலி மகரிஷி வைவஸ்வதாந்தரே பிராப்தே அஷ்டாவிம்சதிமே யுகே துவாபராந்தே பாரதேபி மாதுரே விரஜமண்டலே. ஒரு டீட்டெயிலாக சொல்கிறார். வைவஸ்வத மன்வந்தரத்தில் 28வது சதுர்யுகத்தில் துவாபரயுகத்தோட கடைசியில் பாரத வருஷே பரத கண்டே மதுரா ராஜ்யத்தில் விரஜமண்டலத்தில் பரிபூர்ணதம சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ணோ பகவான் ஸ்வயம் விருந்தாவனே கவாம் வத்சான் சாரயன்னு விசரிஷ்யதி ததா தன்மயதாம் கிருஷ்ணே யாஸ்யசி த்வம் ந சம்சயக ஹிரண்யாக்ஷாதயோ தைத்யாக வைரேனாபி பரங்கதாக. அந்த துவாபரயுகத்தில் கடைசியில் மதுராவில் விரஜமண்டலத்தில் கண்ணுக்குட்டி மாடுகள்லாம் மேய்ச்சிண்டு பரிபூரணான கிருஷ்ணன் அலைவான். அவன் மாடுகள்லாம் மேய்ச்சிண்டு வரும் பொழுது அந்த கிருஷ்ணன் ஸ்வயம் பரிபூர்ணன், இரண்யாக்ஷன் இரண்யகசிபு போன்ற எல்லாருக்கும் முக்தி கொடுத்தவன். அவனுடைய கிருபையினாலேயே உனக்கு எல்லாம் மாறும். இத்தம் பகாசுரோ தைத்திய உத்கலோ ஜாஜலேர் வராது. இந்த பகாசுரன் இப்படி அகாசுரன், பகாசுரன் விஷயத்தில் தான் ஜாஜலி மகர்ஷி இப்படி எல்லாம் சொல்றார். பகாசுரன் விஷயம் ஜாஜலி மகரிஷி, அகாசுர விஷயம் அஷ்டாவக்கரன். ஸோ சாபம் கொடுத்தாச்சு. அஷ்டாவக்கரனுக்கும் இந்த அகாசுரன் அந்த விஷயமெல்லாம் ஆயிடுறது. அகாசுர விருத்தாந்தம் முடிஞ்சுடுறது. அவனுடைய ஆத்மா பகவானுக்குள்ள கலந்துடுறது. அதுக்கப்புறமா பிரம்மதேவர் வந்து பார்க்குறார். ரொம்ப அழகாக தேவர்கள்லாம் புஷ்ப மாதிரி பொழியறார். அன்றைக்கி எல்லாரும் வந்திருக்கா. பிரம்மதேவர் மட்டும் என்னமோ கொஞ்சம் பிஸியாக இருந்தார், அதனால் வரல. சம்பவம் மிஸ் பண்ணிட்டார். ஒரு க்ஷண நேரத்தை இங்கே முடிஞ்சு கொடுத்த விஷயம். ஏன்னா நம்மளுடைய ஒரு வருஷன்றது அவளுக்கு ஒரு நாள், அது பிரம்மதேவருக்கு இன்னும் கம்மி. ஸோ இங்கே ஒரு வருஷம் லீலைக்குள்ளே அங்கெல்லாம் மாறி போயிடுது. அவர் அப்படி கண்ணை சிமிட்டுற நேரத்துக்குள்ளே மாறி போயிடும். அப்போ அந்த பிரம்மதேவர் வந்து பார்க்குறார். கௌமாரே கிரீடனச்சேதம் பௌகண்டே கீர்த்தனம் யதா. 5 வயசு நடந்த லீலையை 6 வயசில் சொல்கிறா அந்த குழந்தைகள்லாம். ஸ்ரீகிருஷ்ணோ அகமுகான் மிருத்யோ ரக்ஷித்வா வத்ச வத்சபான் யமுனா புலினம் கத்வா பிராஹேதம் ஹர்ஷவர்தனம். அஹோ அதிரம்யம் புலினம் பிரியம் கோமலா கோமலவாலுகம் ஷரத் பிரபுல்ல பத்மானா பராகைஹி பரிபூரிதம் வாயுனா திரிவிதாக்கியேன சுகந்தேன சுகந்தித்தம் மதுபத்வ. ரொம்ப அழகாக சொல். மதுப துவனி சம்யுக்தம் குப்ஜ துரும லதாகுலம். இந்த அகாசுரனை வதம் பண்ணியாச்சு. சாப்பிட்ற நேரம் வந்தாச்சு. பகவான் எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்து யமுனையினுடைய மணல் திட்டில் கூட்டு வந்துட்டான் அந்த குழந்தைகள் எல்லாம். அப்போ பகவான் சொல்கிறான், அஹோ அதிரம்யம் புலினம் பிரியம் கோமலவாலுக்கம். ரொம்ப கோமலமான அந்த ஆத்தங்கரை மணல் திட்டு சொக்கம். அதுவும் க்ளீனாக இருக்குன்னா நிஜமாவே கிளம்புறதுக்கு மனசு வராது. இன்றைக்கும் கங்கா தீரம், யமுனா தீரம், யமுனாயெல்லாம் வந்து ஹிமாலயாஸில் போய் பார்க்கணும், உத்தராகண்டில். நிஜமாவே அங்கேருந்து கலப்புறது ரொம்ப கஷ்டம். அது வசிஷ்ட குஹாலெலாம் போய் கங்கைகளில் உட்காந்துட்டோம்னா பெரிய பாடு. அதனால் வசிஷ்ட குஹா போகிறோம் அப்படின்னாலே ஒரு 4 மணி நேரம் கையில் வச்சுட்டு தான் போகணும். வசிஷ்ட குகையில் போய் தியானம் பண்ணுன்னா எல்லாம் 1 நிமிஷத்துக்கு மேலே உட்காராது. அதுக்கு மேலே உட்காந்தா தூங்கிடுவா, எழுப்பணும் போகலாம் அப்படின்னு. அருந்ததி குகை போவோம். ஆனால் போகும்பொழுதே அந்த கங்கையை பார்த்துட்டோம்னா, கங்கையை உட்கார வச்சுட்டோம்னா ஒன்றுமே அப்படியே பார்த்துட்டே இருப்பான், ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான், என்னன்னே தோணும், அப்படியே உட்காந்துட்டே இருக்க தோணும். தானாக மனசு லயப்படும். அந்த ஆத்தங்கரை, அந்த ஒரு பாறை, அந்த கங்கை ஓடுற அழகு, அந்த ஹிமாலயம், அந்த மரங்கள், அந்த குளிர்ந்த காற்று, நல்ல வெயில கூட உட்காந்துட்டு இருக்கும். சுகமாக இருக்கும் வசிஷ்ட குகையெல்லாம். இப்போ கிருஷ்ணன் காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி யமுனா தீரம் எப்படி இருந்திருக்கும்?
பகவான் சொல்கிறான் அஹோ அதிரம்யம்மா, அதிரம்யம்ன்றான். தீர சமீரேன்னு பாடுறோம் இல்லையா, யமுனா தீரே. தீர சமீரேனே ஒரு இடம் இருக்குது பிருந்தாவனத்தில். அந்த இடத்துல எப்பொழுதுமே காற்று லேசா அப்படி வீசும் நிதானமாக. அந்த மாதிரி பகவான் சொல்கிறான் ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல சரத்காலத்து தாமரைகள்லாம் நல்லா பூத்திருக்கு. காற்று வந்து இந்த தாமரையில் பட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், அதில் பூத்திருக்க பூக்கள், இந்த வாசனையெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த காற்று அப்படி மேலே படுறது. இந்த வாசமே சுகமாக இருக்குது. மதுப துவனி சம்யுக்தம், அப்படியே வண்டுகள்லாம் சப்தம் போடுறதா, தேனீக்கள்லாம் ரமணீயமயமாக சப்தம் போடுறது, இந்த கொடியெல்லாம் அப்படி அசைகிறது, மரங்கள்லாம் அப்படி நல்லா பச்சை பசேன்னு இருக்கிறதும். நிறைய தமால விருட்சம் உண்டு பிருந்தாவனத்தில், திரும்புகிற பக்கம் எல்லாம் அது நல்லா பச்சை பசேன்னு இருக்குமா. பகவான் சொல்கிறான் அவ்வளோ நன்னா இருக்குது. அத்ரோபவிஷ்ய கோபாலா தினைக பிரஹரே கதே போஜனஸ்யாபி சமயம் தஸ்மாத் குருத போஜனம். மத்தியானம் சாப்பிட்ற டைம் ஆகுது, லெட்ஸ் ஈட் அப்படின்ட்டானா சுவாமி. எல்லாம் சாப்பிட்லாம், ரசிக்கணும். பகவான் சொன்ன டைம் ஆகுது சாப்பிடுவோன்றான். அப்புறம் சாப்பிட்றேன், அப்புறம் சாப்பிட்றேன், அப்புறம் சாப்பிட்றேன். சாப்பிட வேண்டிய சமயத்தை சாப்பிடணும், குளிக்க வேண்டிய சமயத்தை குளிக்கணும், தூங்க வேண்டிய சமயத்தை தூங்கணும், சண்டை போட வேண்டிய சமயத்தை சண்டை போடணும். மத்தியானம் போட்ட சண்டையை மிச்ச மீதியெல்லாம் ராத்திரி படுத்துட்டு உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கூடாது. நாளைக்கு இப்படி கேள்வி கேட்கணும், நான் இப்படி பதில் சொல்லியிருக்கணும், அப்பயே சண்டை போட்டு முடிச்சிடணும். ராத்திரி படுத்துட்டோமா, இப்போ தூங்குறது ஒன்று தான் ஃபோக்கஸ் பாயிண்ட். நாளைக்கு என்ன பண்ண யோசிச்சுக்கப்படாது, எழுந்தால் பார்த்துக்கலாம். ஒன்று நாம் எழுந்துக்கணும், இல்லாட்டி கூட இருக்கவா எழுந்துக்கணும். ஏதானும் ஒன்று தப்பித்தினாலும் ருட்டீன் மாறி போய்டும். ரொம்பலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், ராத்திரி எல்லாம் எழுந்துட்டோமா காஃபியை போடலாம், இல்லாட்டி ஃபோனை போடலாம், அவ்வளோதான். சிம்பிளாக வச்சுக்கோங்க லைஃப்பை. ரொம்ப போட்டு யோசித்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ரைட், இன்றைக்கி வேலைக்கு போயாச்சு, இன்றைக்கி வந்தாச்சு, ரைட், இன்றைக்கி வேலை ஒழுங்காக பண்ணல, திட்டு வாங்கிட்டோம், ரைட்டு, வேலையெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோமே, சாப்பிட்டோமா, படுத்தோமா, தூங்கினோமா, நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் ஆஃபீஸை. யோசி என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எல்லாத்துக்கும் யோசனை பண்ணிட்டு சரி யோசித்து ஏதான ஒரு தீர்வு கிடச்சதா, ஒன்றும் கிடையாது. டென்ஷன் தான் மிச்சம். எங்கெல்லாம் முடியுமோ சிந்தனையை குறைஞ்சிக்கோங்க. நீங்கள் தான் பண்ணணும், அதுக்காக ஆள்லாம் போட முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன யோசிக்கணும் உங்களுக்கு தான் தெரியும். எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதோ இதெல்லாம் தாட்லேயே வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், எனக்கு வேண்டாம், தள்ளி விட பாருங்க. குப்பையை தூக்கின்னு அலையப்படாது. கார்பரேஷனுக்காக குப்பை வண்டியில் உட்காந்துட்டு குப்பையை தூக்கின்னு அலையலாம். நீங்கள் அலையணும். அவளுக்கு அந்த குப்பையினால் சம்பளம் கிடைக்கிறது, வாழ்க்கை நடக்கிறது, பிரயோஜனம் இருக்குது. நாம் குப்பையை தூக்கி அலைஞ்சா பிரயோஜனம் இருக்குது. டிஸ்போஸ் பண்ணிடணும். மனசுக்குள்ளே போட்டு டம்ப் பண்ணி வச்சுக்காதீங்கோ. மனசை ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக விடுங்கோ. கண்ணன் சொல்கிறான் நல்லா காற்று வீசுறது, பூவெல்லாம், இதெல்லாம் கோபிகளுக்கு சொன்னால் நியாயம். கோப குழந்தைகிட்ட பகவான் சொல்லிட்டு இருக்கா, டே ஃபஸ்ட் கிளாஸ் யமுனா தீரம் தான், ஃபஸ்ட் கிளாஸ் காற்று வருதுடா, இவ்வளோ எதுக்குடா நாங்கள் உட்காந்து சாப்பிட்லாம்டா, இவ்வளோதான். இதுக்கு தான் அவ்வளோ பெரிய வர்ணனை. இப்போ எங்கேயாவது ரோட்லலாம் போயிட்டு இருக்கோம், சாப்பாடு கட்டிட்டு போயிருக்கணும், அந்த மரத்தை பாரு, பக்கத்தில் தண்ணி இருக்குது, உட்காரு சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான் சுவாமியும் ஆண்டா ரொம்ப அழகாக சொல்கிறா. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். காட்டுக்கு எதுக்கடா போகிறோம்னா மாடு மேய்ச்சும், மாடு மேயும் நாங்கள் சாப்பிடுவோம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து. எங்கள் லைஃப் ரொம்ப சிம்பிள். பகவான் சொல்கிறான் சாப்பிடலாம். போஜனஸ்யாபி சமயம் தஸ்மாத் குருத போஜனம், வாங்கட சாப்பிடலாம். அத்திர போஜன யோக்யா, ரொம்ப அழகா ஜோரா அந்த குழந்தைகள்லாம் சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டாலும் அத்திர போஜன யோக்யா பூர் திருஷ்யதே மிருது பாலுகா வத்சகா சலிலம் பீத்வாதே சரிஷ்யந்தி சாத்வலம் இதி கிருஷ்ணவச ஸ்ருத்வா ததேத்யாஹுஷ்ச பாலகாஹ பிரகர்த்தும் போஜனம் சர்வே உபவிஷ்டா சரித்ததே. அவ்வளோ அழகாக பகவான் சொன்னால் நல்லா சாப்பிட்லாம். உட்காந்துட்டு பக்கத்தில் மாடுகள்லாம் கண்ணுக்குட்டிலாம் புல் இருக்குது, அது சாப்பிட்டோம், தண்ணி குடிக்கட்டும், நமக்கு இங்கே எல்லாம் கிடச்சிருக்கு, உட்காரலாம் சாப்பிட்லான்னு குழந்தைகள் எஸ் கிருஷ்ணா, அவ்வளோதான். அதுக்கு மேலே கிருஷ்ணா இப்போ தான் நம்ம வந்து அகாசனே வெளில வந்திருக்கோம், இப்போ குளிச்சுட்டு வந்துடலாம், கொஞ்சம் நல்லா இப்போ ஒரு அழுக்கழுக்காக இருக்குது, அதெல்லாம் இல்லை, சாப்பிட்லாம். இந்த குழந்தைகள்லாம் விளையாடிட்டு வரும், நேராக வந்து அப்படியே எடுக்கும், அம்மா கத்த குளிச்சுட்டு வா, கையில் மிண்டுவா, அந்த கூட்டம் தான் இதெல்லாம்.
அகாசுரன் வாய்க்குள்ளே போயிட்டு வெளில வந்திருக்கா. அது உள்ள என்ன விஷம் இருந்ததுலாம் தெரிய வேண்டாமா? ஒரு குளியல் பக்கத்தில் தான் யமுனா ஓடுறது, ஒரு முங்குறான், பசிக்கிறது, அப்புறம் கூட குளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக எல்லாம் உட்காந்து கொடுத்தான். அதி கேச்சித் பாலகாச்ச ஏஷாம் பார்ஸ்வே ந போஜனம் தேது கிருஷ்ணஸ்ய கர்ணாந்தே ஜகதுஹு தீர்ணயா கிரா. போன வாட்டி இதெல்லாம் முடித்தேன். இந்த வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில குழந்தைகள்லாம் கிருஷ்ணன் பக்கத்தில் வந்தாலாம். காதோரத்தில் வந்து, கிருஷ்ணா சாப்பாடு இல்லைடா, எங்ககிட்ட சாப்பாடு இல்லைடா இன்னும் வந்திருந்தா சாப்பிட்றதுக்கு. நடுவில் எப்பயோ பசியில் சாப்பிட்டுடுது ஸ்நாக்ஸ் எல்லாம். சில குழந்தைகள்லாம் முன்னாடி அவசரத்தில் சாப்பிட்டுடும் தெரியுமா. இந்த கூர்கா ரெஜிமெண்ட், இந்த கூர்காலாம் இருக்கா இல்லையா, அவளை பற்றி சொல்லுவாள். அவள்லாம் இந்த மலை ஏறதெல்லாம் சாதாரணமாக ஏறி இறங்குவாள். நிறைய பேகேஜை தூக்கிண்டு ட்ரெக்கிங் மாதிரி ஏறுவாள் அந்த கூர்காஸ் எல்லாம். அப்போ நிறைய பிரிட்டிஷ்காராக கூட ஏறுவாளாம். எல்லோரும் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு மேலே ஏறி அங்கே போயிட்டு திரும்பி கீழே இறங்கணுமா. இந்த சாப்பாடை தூக்கிட்டு எல்லாரும் ஏறுவாளாம். அப்போ கூட கூர்கா மாதிரி ஏற முடியாதான் அவளால், அந்த கூர்கா ரெஜிமெண்ட்டில் இருக்கிற மாதிரி. அப்போ அந்த கூர்காவெல்லாம் சாப்பாடு கொடுத்து எடுத்துக்கோடா அப்படின்னா, இல்லை உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏண்டா அப்படின்னா, இங்கே முதுகில் தூக்கினா கஷ்டம், வயிற்றை தூக்குறது ஈஸி. அதனால் கடை சாப்பிட்டுட்டு ஏறுவாளாம் அவள்லாம். அந்த மாதிரி இந்த குழந்தைகள்லாம் கொண்டு வந்திருக்கு. அப்படியே நடுவில் சாப்பிட்றது ஜாலியாக பேச்சு வாக்கில். அப்போ கிருஷ்ணகிட்ட சொல்லலாம், சாப்பாடு இல்லைடா, காலியாக எடுத்துடா, என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணன்கிட்ட ஜோராக சொல்கிறதான். தேத்து கிருஷ்ணஸ்ய கர்ணாந்தே ஜகதுதீர்ணயா கிரா வயந்து கிம் கரிஷ்யாமக. நாங்கள் என்னடா பண்ணுறது? அஸ்மத் பார்ஸ்வே நது போஜனம் நந்தகிராமஸ்து தூரம் ஹி கச்சாவோ வத்சகைர்வயம். நந்தகிராமம் ரொம்ப தூரத்தில் இருக்கடா, வீட்டிலே தள்ளி வந்துட்டோம். கண்ணுக்குட்டிகளை ஓட்டிட்டு போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடணும், இல்லாட்டி அப்படியே போயிடணும், வீட்டில் போய் சாப்பிட்டுக்கணும். இவ்வளோதான் எங்களுக்கு ஆப்ஷன். என்ன பண்ணலாம்டா கிருஷ்ணா? சாப்பாடு இல்லைடா, என்ன பண்ணலாம் கிருஷ்ணான்னு கேளுங்க வாழ்க்கையில். என்கிட்ட இது இல்லை, எனக்கு இது புரியலை, எனக்கு இது முடியலை, எனக்கு இது விளங்கலை, எனக்கு இந்த பயம் வேண்டாம், எனக்கு இந்த பிரச்சனை வேண்டாம், எனக்கு இந்த டென்ஷன் வேண்டாம், எனக்கு இந்த வியாதி வேண்டாம். கேளுங்க. உள்ளிருந்து கிருஷ்ணன் தைரியம், சமாதானம், நம்பிக்கை கொடுப்பான். ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் மனசு தான் ஏமாத்துறது. யதார்த்தத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணணும். ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணாதான் மனசில் சமாதானம். நாம் எது ரியாலிட்டியோ அதை ஒத்துக்க தயாராக இல்லை. அப்போ என்ன ஆகுனா மனசு சஞ்சலத்தில் தான் இருக்கும். ஆமாம் வியாதி வந்திருக்கு, எஸ். ஆமாம் உடம்பு முடியல, ஆமாம் ஒத்துக்கணும். சரி இந்த வியாதிக்கு தான் ட்ரீட்மெண்ட், ஆமாம் இதுதான் ட்ரீட்மெண்ட். இந்த வியாதிக்கு இந்த மாதிரி தான் வாயை கட்டணும், டயபெட்டிஸ், ஆமாம் வாயை கட்டணும். பிபியா சுகர் சக்கரை இது சால்ட்டை குறைக்கணும், ஆமாம் குறைக்கணும். இதுதான் உண்மை. எவ்வளோ பக்தி பண்ணேன், எவ்வளோ நாமஜபம் பண்ணுறேன், எவ்வளோ பூஷணை பண்ணுறேன், பகவான் எனக்கு டயபெட்டிஸ் கொடுத்தாருன்னா வந்தாச்சு. பகவான் உங்களுக்கு டயபெட்டிஸ் கொடுக்கணும், அவர் ஒன்றும் தவம்லாம் பண்ணலை, வாயை கட்டலை, இல்லாட்டி எக்ஸசைஸ் பண்ணலை, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, அதோ வந்துருச்சு. சரி இதுதான் வாழ்க்கை, வாழணுமா, இதை மெயின்டைன் பண்ணால் பார்த்துக்கணும். இவ்வளோ யதார்த்தம். ஆமாம் ஆஃபீஸ் போகணும், போனால் தான் சோறு, அது 7 மணிக்கு போகணும், டிராஃபிக், ஆமாம் டிராஃபிக், அந்த 7 மணி டிராஃபிக்கில் தான் போகணும், என்ன பண்ண முடியும்? இதான் யதார்த்தம். யதார்த்தத்தை ஒத்துக்கிறவா மட்டும்தான் வாழ்க்கையில் சமாதானமாக இருக்க முடியும். ஆமாம் நான் பொம்பளையாக பிறந்துட்டேன், ஆமாம் நான் பொம்பளையாக பிறந்துட்டேன், ஆமாம் நான் ஆம்பளையாக பிறந்துட்டேன், ஆமாம் ஆம்பளையாக பிறந்தாச்சு, ஆமாம் நான் படிக்கலை, ஆமாம் நான் படிக்கலை, இவ்வளோதானே. நான் ரொம்ப அழகாக நேற்று கூட டிரைவர் ஒருத்தங்க கேட்டேன், என்னடா படிச்சிருக்க, எப்படிடா டிரைவர் வேலைக்கு வந்தேன், ஏன்னா நைட் வண்டி ஓட்டுறேன், அவனுக்கு தான் பேசுனேன், எனக்கும் டைம் பாஸ் ஆனது. அதுவா குருஜி, அது ஒன்றும் இல்லை குருஜி. அண்ணனை கேட்டால் அவன் எதுவும் பெரிய லெவலில் இருக்கான், இன்னொரு அண்ணன் கேட்டால் அவன் நல்லா இருக்கு, இன்னி மட்டும் அந்த டிரைவருக்கு ஓட்டினேன். நான் படிக்கலை, டிரைவர் வண்டி ஓட்டுறேன். அது எப்படிடா ஒத்துட்டேன், வேறு வழி, சோறு முக்கியம், அவ்வளோதான். அட்லீஸ்ட் இதுவாக தெரியாத இந்த ஒரு வழியாவது கிடச்சிருக்கே, அதனால் சந்தோஷம். இந்த வேலையை பண்ணிட்டுருக்கேன், நல்லா முதலாளி கிடச்சிருக்கா, அது ஒரு சந்தோஷம் குருஜி அப்படின்னா. என்னடான்னு இல்லை, முன்னாடிலாம் லாரி ஓட்டிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, எல்லா ஸ்டேட்ஸுக்கும் போகணும். இப்போ கார் ஓட்டுறேன், லோக்கல்லையே ஓட்டுறேன், ரிலாக்ஸ்டாக இருக்குது.
இப்போ நல்ல முதலாளிக்கு ஓட்டுற அவர் நல்ல ஏசி கார் வச்சுருக்காரு, ஏசி இல்லாமல் போகிறதே இல்லை, ஆனால் எப்போ ஏசிலேயே இருந்தேன். அதில் இருக்க பாசிட்டிவிட்டி அவன் சொல்கிறான், ஏசிலேயே போகிற சௌகரியமாக இருக்குது, அவ்வளோதானே. ரொம்ப அழகு. சில டிரைவர்லாம் எனக்கு இப்போ உத்தராகண்டில் எப்படா வண்டி ஓட்டுறீங்க, அது ஜாலியாக இருக்குது குருஜி, அது நமக்கு இந்த ரூட் தெரியும், அது வண்டி வேறு தானாக ஸ்டியரிங்கில் அப்படி லெஃப்ட் ரைட் தானாக திரும்பும், அது வாட்டுக்கு அது பழகிடுச்சு அப்படின்வோம். காலையில் உட்காந்து ஓட்டுவோம், பழகிடுது. அந்த அக்செப்டன்ஸ் என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து டிரைவராக ஓட்டுறேன்னு நினச்சான்னா கடுப்படிச்சிடுவான் நம்மளை. என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து இந்த வேலையில் மாட்டின்ட்டேன்னு சொன்னேன்னா அந்த வேலை சுகம் தராது. என்ன பண்ணுறது, இந்த குடும்பத்தை வந்து பிறந்துட்டேன்னா அவ்வளோதான் கஷ்டம். பிரகல்லாதன் ஒரு தடவை கூட இந்த அப்பனை வந்து பிறந்து தொலைச்சுன்னு புலம்பவே இல்லை, ஒரு நாளும் புலம்பலை. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ரியாலிட்டி. இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இதில் வாழ பழகிக்கோங்க, இதில் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. இதுதான். அதனால் கிருஷ்ணா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு வழிகாட்டு. சரி, இந்த வியாதி வந்திருக்கு, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், நான் என்னை எப்படி வச்சுக்கணும், இதில் நான் எப்படி வாழணும், இல்லாட்டி இந்த வியாதியை எப்படி நான் சரி பண்ணிக்கணும், இல்லாட்டி இதுக்கேற்ற மாதிரி என் லைஃப் ஸ்டைலில் என்ன மாற்றிக்கணும். இவ்வளோதான். சில வியாதி வந்தாச்சுன்னா லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கணும். ஒன்றா அந்த லைஃப் ஸ்டைல் மாற்றிக்க மாட்டேன்னா முடியாது, லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் உபன்யாசம் பண்ணுறேன், இங்கே ஒரு மேடையை போட்டிருக்கா, சேரை போட்டிருக்கா, அப்படி போட்டிருக்கா. நான் ஃப்ளைட்லேயும் எனக்கு இந்த மாதிரி ஒரு மேடையை போட்டு, எனக்கு 2 மாலையெல்லாம் போட்டு ஒரு சேரெல்லாம் போட்டால் தான் நான் ஃப்ளைட்டில் ஏறுவேன்னா போடான்ருவா, லூசானின்ருவா. மேடை போட்டு உட்கார வைக்கினா அந்த இடத்துல போச்சுன்னா என் சீட் என்னமோ அதில் போய் நான் உட்காரணும். டூ யூ நோ ஹூ ஆம் ஐ அப்படின்னு சொன்னான்னா, யாரை வேணால் உன் போர்டிங் பாஸை காமி, நம்பரை காமி, உட்காரிங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். அந்த இடத்துல போனால் அவ்வளோதான், இந்த இடத்துல வந்தால் அவ்வளோதான். இறங்கி முடிச்சாச்சு, ரோட்டில் போயிட்டுருக்கேன்னா ரோட்டில் போகிற ஒரு ஸ்ட்ரேஞ்சர், சிம்பிள். ஸோ எந்த இடத்துல இருக்கீங்களோ, எந்த சமயத்தில் இருக்கீங்களோ, எந்த விஷயத்தையோ அதற்கேற்றாற் போல் உங்கள் வாழ்க்கையை ஒத்துக்கொள்ளணும். நீங்கள் ஒத்துக்கலன்னு நான் சொல்ல வரல, சில விஷயங்களை ஒத்துனா இன்னும் லைஃப் சிம்பிளாக இருக்கும், இன்னும் சிம்பிளாக இருக்கும். அப்போ பகவான்கிட்ட அந்த குழந்தைகள் சொல்கிறான், கிருஷ்ணா சாப்பாடு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாலாம். பகவான் சிரிச்சான, இதி ஸ்ருத்வா ஹரிப்ராக மாசோகம் குருத்த பிரியா. சோகத்தை விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கவலையோ பகவான் சொல்லிடுங்க, அது என்ன கவலை வேணா இருக்கட்டும். நீங்கள் வேலைக்காரி வரலையா, கவலை பகவானே கவலை, வேலைக்காரி வரலையா, என்னடா பண்ணுறது. ஜனாபாய் பாண்டுரங்கனை, வீட்டில் நிறைய வேலை இருக்குது, எனக்கு அசிஸ்டண்ட் யாரா வேணும், நீ பாட்டி ராக்காவா வான்ற. பாட்டி ராக்கா அப்படின்னா வேலைக்காரி, இவளே வேலைக்காரி, இவளுக்கு நிறைய வேலை இருக்கான், அசிஸ்டன்ட் வேலைக்காரியா பாண்டுரங்கனை கூப்பிடுறாள்னு இருக்கு, அவளோட அபங்கமே இருக்கு. பாட்டி ராக்கான்னு பேர், சீதன வெள்ளாட்டின்னு சொல்லுவா தமிழில். அந்த காலத்தில் பெரிய பெரிய ஜமீன்தார் வீட்டெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பொண்ணு அங்கே போய் வேலை பண்ணுறதுக்கு ஒத்தாசிக்கு ஆள் வேணும்னு கூட ஒரு பொண்ணையும் அனுப்பி வைப்பா வேலைக்காரியா. இந்த ஜனாபாய் சொல்கிறா, பாண்டுரங்கா நீ நிறைய மாவு அரைக்க வேண்டியிருக்கு, நிறைய ரோட்டி போட வேண்டியிருக்கு, நிறைய கெஸ்ட்டு வந்திருக்கா, வா அப்படின்றாலாம். பாண்டுரங்கனும் பாட்டிராக்காவா வந்து அவன் உக்காந்துட்டு எந்திரத்தை அரைக்கிறானா, அழகாக இவள் அபங்கம் மட்டும் பாடுறான். அசிஸ்டன்ட் வேலைக்காரின்னா கூட ஏதானா இவன் அரைக்கணும், அவன் நெல் போடணும், கோதுமையை போடணும். இங்கே பாண்டுரங்கன் சொல்கிறான், அது பாரு நீ பாட்டுக்கு அபங்கம் பாடு, நான் பாட்டுக்கு அரைக்கிறேன்னு பகவான் உட்காந்துட்டு, இந்த லேடிஸ்லாம் ஒரு காலம் அரைக்கணும், ஒரு காலம் இந்த எந்திரம் அரைக்கணும் ஒரு பொசிஷன் இருக்குல்ல, அந்த பொசிஷனில் உட்காந்துட்டு பாண்டுரங்கன் இப்படி அரைக்கிறானோ அந்த எந்திரத்தை. அவனே கோதுமை எடுத்து போட்டு இப்படி அரைக்கிறான். இவன் உட்காந்துட்டு அப்படியே அறத்தூக்கத்தில் பாண்டுரங்கனுடைய பஜனை அபங்கமாக பாட, பாண்டுரங்கன் விடிய விடிய கேட்டுட்டு அவனுக்கு என்ன இப்படி உலகத்தையே போட்டு அரைக்கிறான். ஒரு மூட்டையை போட்டு அப்படி சரணை அரைச்சி இப்படி மாவாக்கிடுறான், மாவை திரிச்சு கொடுத்துடுறான். என்ன வேணா இருக்கட்டும், உங்களுக்கு முடியலையா, கிருஷ்ணா என்ன காப்பாற்று, கிருஷ்ணா வழி காட்டு, கிருஷ்ணா என் கூட இரு, எனக்கு நீ வேணும், ஒத்தாசை பண்ணு, கேளுங்கோ. கண்ணன்கிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்க போகிற, மனுஷா கிட்ட கேட்டேன்னா கிண்டல் பண்ணுவா, முடியும் முடியாதுன்னு சொல்லுவா, எதையான்னு சொல்லுவா. கிருஷ்ணான்னு கேளுங்கோ. இந்த குழந்தைகள்ட்ட பகவான் சொல்கிறான், கவலைப்படாதீங்கோ, அரிஹி பிராக மாசோகம் குருத்த பிரியாக,
அகந்தாசியாமி சர்வேஷாம் பிரயத்னேனாபி போஜனம், எல்லாருக்கும் போஜனத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். நான் ஏற்பாடு பண்ணுறேன், உனக்கு என்ன கவலை? நீ எங்கிட்ட சொல்லிட்டல்ல. அவளா டிசைட் பண்ணல, கிருஷ்ணன்கிட்ட கேட்க, நான் கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறா, கிருஷ்ணன் நான் பார்த்துக்கிறேன். யோகக்ஷேமம் வகாமியம், என்ன வேணா இருக்கட்டும், எந்த விஷயமா வேணா இருக்கட்டும். ஒருவேளை அன்னைக்கு ரசத்தில் உப்பு ஜாஸ்தியாகவே போடுறதா இருக்கணும், கிருஷ்ணா உப்பு ஜாஸ்தியாக போட்டுவிட்டேன், அவருக்கு தெரியாமல் இருக்கணும் இல்லை, அவர் திட்டினாலும் தாங்கிற மனசு கொடுன்னு கேட்கும், இல்லாட்டி அட்ஜஸ்ட் பண்ணுற மெத்தடை சொல்லி கொடுன்னு கேட்கணும். அவ்வளோதான். எல்லாத்துக்கும் வழி உண்டு, எல்லாத்தையும் மாற்ற முடியும், எல்லாத்துக்கும் வழி உண்டு, எல்லாத்துக்கும் 1000 கோடி சொல்யூஷன்ஸ் உண்டு. நாம தான் எதையோ நினச்சி போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறோம். அவசியமே கிடையாது. கிருஷ்ணன் இருக்கான், வழி காட்டுவான். அர்ஜுனன் கேட்குறான் இல்லையா, கிருஷ்ணா எனக்கு வழி தெரியலை, புரியலை, நான் ரொம்ப குழம்பி கிடக்கிறேன், தயவு செஞ்சு வழிகாட்டு அப்படின்னு சொன்ன உடனேயே கிருஷ்ணன் பகவத்கீதையை சொல்லி நீ யுத்தம் பண்ணணும், அது உன் தர்மம்னு சொல்லி அவனை யுத்தம் பண்ண வச்சானா இல்லையா? அதே அர்ஜுனனுக்கு பீஷ்மர் எப்படி அடிக்கிறதுன்னு தெரியலை, சிக்கண்டி கொண்டு நிற்க வச்சுட்டான். அதே அர்ஜுனனுக்கு கர்ணனை எப்படி அடிக்கிறதுன்னு புரியலை, ரதத்தை தூக்கும் பொழுது அட்ரா பயலே அப்போ கூட அர்ஜுனன் கேட்குறான், கிருஷ்ணா அட்ரா, அவ்வளோதான், நான் அம்பு போடுறேன், உனக்கு பாவம் வரேன், நீ தான் போடணும், இது உன் சண்டை, உன் குடும்பத்துக்கான சண்டை, நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன், நீ தான் சண்டை போடணும். ரொம்ப அழகு. பி ஓப்பன். மற்ற வாக்கில் வேணால் என்ன வேணால் சமாதானம் சொன்னோம், ஏதோ ஜஸ்டிஃபை பண்ணிக்கோ. கிருஷ்ணன்கிட்ட ஆமாம் தப்பு பண்ணிட்டேன், ஆமாம் பொய் சொன்னேன், ஆமாம் திருட்டுத்தனம் பண்ணேன், ஆமாம் முட்டாள்தனம் பண்ணிட்டேன், ஆமாம் அகம்பாவம், ஆமாம் தற்பெருமை, காப்பாத்து, அவ்வளோதான். கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாக. ஆமாம் எனக்கு நஷ்டமாகிடுது, எனக்கு ஒரு புத்திர சோகம் இருக்குது, இல்லாட்டி நான் கணவனை இழந்துட்டேன், மனைவியை இழந்துட்டேன், வேலை ஏதோ ஒன்று இழந்துட்டேன், பலம் தா, இழந்துட்டேன் நிம்மதி தா, இழந்துட்டேன் இதை கடந்து போகிற ஒரு புத்தியை தா, அவனால் தர முடியும். ஆனால் அந்தரியாமை, அவன் வெளியில் இல்லை. இப்போ மற்றவங்களாம் வெளியிலேருந்து பேசி காதுக்குள்ளே போய் மூளைக்குள்ளே போய் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மனசை சரி பண்ணிக்கிறது வேற, உள்ளுக்குள்ளேருந்து அவன் சரி பண்ணுறது வேறு. ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம். அந்தரியாமி, அந்தரியாமி உள்ளேருந்து பண்ணி கொடுத்துருவான். அப்போ அவ்வளோ அழகா பகவான் நான் பார்த்துக்கிறேன்டா, ஒன்றும் கவலைப்படாதீங்கோ. தஸ்மான் மத்வாக்கிய நிரதாக சர்வே பவத பாலகாக இதி கிருஷ்ணஸ்ய வச்சனாத் கிருஷ்ண பார்ஸ்வே சதே ஸ்திதாக முக்த்வா ஷிக்யானி சர்வேண்யே புபுஜுஹு கிருஷ்ண சம்யுதாக சகார கிருஷ்ண கிலராஜமண்டலிம் கோபாலபாலை புரத பிரபூரிதைஹி அநேகவர்ணைர்வ்யசனைஹி பிரகல்பிதைர்மத்யே ஸ்திதோ பீதபடேன பூஷிதः ரேஜே ததः சோவரகோபதாரகைஹி யதா அமரேஷோ யமரேச்ச சர்வதः. பகவான் இப்படி சொல்லிட்டான், முடிவு பண்ணான், நடுவில் அழகா உட்கார்ந்துட்டு இருக்கான், சுற்றி வர எல்லா குழந்தைகளும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ பகவான் பார்த்தான், சிரிச்சான். அது கிருஷ்ணனோட பிளான் ஒன்று உண்டு. பகவான் சொல்கிறான், யாரோ ஒருத்தர் சாப்பாடு எடுத்தா, சாப்பிட்டுட்டு ஒருத்தர் கூட அடே இந்த கிருஷ்ணா சாப்பிட்றா அப்படின்றான் ஃப்ரெண்டு. கிருஷ்ணன் சாப்பிட்டானா, என்னடா இது, என்னடா டேஸ்ட் இது, என்னடா இது, என்னடா வஸ்து அப்படின்னானோ. ஏண்டா அவனுக்கு இது கூட தெரியாதாடா கிருஷ்ணா, தெரியலையாடா, நீ அவனுக்கு இல்லை கூட, அவன் சொல்கிறானா பார்க்கலாம். எந்த குழந்தைக்கு தான் சாப்பாட்டு இல்லையோ அவனுக்கு கொடுக்குறான், அவனுக்கு கூட, அவனுக்கு என்னை விட நல்லா தெரியும்டா. அதுதான் கிருஷ்ணன். சர்வஜன், சர்வசக்தன், எல்லா ரசமும் தெரிஞ்சவன், ரசனேந்திரியத்தை படைச்சவன். இவனுக்கு டேஸ்ட்டு தெரியலையா, அது என்ன வஸ்துன்னு தெரியலையா, உடனே அவன்கிட்ட கூட என்னை விட அவனுக்கு நல்லா டேஸ்ட் எல்லாம் தெரியும்டா. அது வேறு குழந்தைகள்லாம் கொஞ்சம் வாயில் வேறு ஊட்டுறதான், முதல்ல கிருஷ்ணன் ஊட்டுமா, அவனுக்கு விடுறான்னா, அவன் சாப்பிட்டீங்கடா, இது புளியோதரடா அப்படியா சொல்கிறேன் என்ன, அவனுக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை. அவன்கிட்ட கூட இன்னொருத்தருக்கு சாப்பாடு இல்லை அவன்கிட்ட. அதாவது நம்ம சுயமரியாதை அடுத்தவாகிட்ட விட்டு கொடுக்காம நமக்கு ஒரு நல்லது பண்ணணும்னா கிருஷ்ணன் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். மற்றவெல்லாம்
அவளுக்கு இல்லைன்னு சொன்னால் நான் தான் கொடுத்தேன், நான் தான் ஐஷண்டு போனேன். நம்மளை பெருமைப்படுத்தி அவளை கீழே இறக்கும். இது நம்ம ஸ்வபாவம். கிருஷ்ணன் இப்போ அவள் கொண்டு வரலடே, எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாய் கொடுக்கலாம்னு சொல்கிற 2 நிமிஷம் ஆகிடுப்போம். நம்மள வந்து அப்படி சொல்லிப்போம், ஹாய் டியர் எல்லாம் கேளுங்கோ, இன்றைக்கி அவள் 4-5 பேர் சாப்பாடு கொண்டு வரல, நம்மளாம் ஈக்குவலி ஷேர் பண்ணுவோம், ஷேரிங் இஸ் கேரிங் வசனம்லாம் பேசுவோம். அவளுக்கு இல்லைன்னு எல்லாரையும் காமிச்சு கொடுத்து, இவாளுக்கெல்லாம் நான் கொடுக்குறேன் திமிரை கொடுத்து, அவளுக்கு ஒரு லோ ப்ரொஃபைலை கொடுத்து, தாழ்வு மனப்பான்மையை கொடுத்து, போய் இவங்கிட்ட போய் சொன்னோமே, இதுக்கு சோறு இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். இங்கே கிருஷ்ணன் எனக்கு டேஸ்ட்டு தெரியலை, அவங்கிட்ட கொடுன்னு சொல்ல ஒவ்வொருத்தராக சாப்பிட்ற ஆளாம். டே கிருஷ்ணா இது தெரியறதா பாரு கொண்டா, அதையும் சாப்பிட்றான். இது எள்ளூருண்டை தானே, இது நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன், அவனே சொல்லுவான். பசங்களே ஆரம்பிச்சு கொடுத்தான். இவன் யாரெல்லாம் சாப்பாடு கொண்டு இல்லை அவளெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுருக்கான், சாப்பாடு கொண்டு வந்து தள்ளி உட்கார வச்சுருக்கான். அவங்ககிட்ட ஏதானே இல்லையா, கிருஷ்ணன் பக்கத்தில் இருக்கு. ரிமெம்பர் திஸ். அறிவே இல்லையா, கிருஷ்ணன் கூட இருக்கான். அதில் ஆண்டாள் சொல்ற, அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குப்ஜைக்கு என்ன அழகு இருந்தது, கிருஷ்ணன் தான் பக்கத்தில் இருந்தான். கோபகாந்த் என்ன அறிவு இருந்தது, இவாகிட்ட இல்லையா, அவளெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுருந்தா. உனக்கு இல்லை வா கூட உட்காந்துக்கும், அவ்வளோதான். இப்போ பத்மநாபர் கோயில் இருக்க போதிக்கு பத்மநாபர்கிட்ட வேறு என்ன தெரியும், அதான் பக்கத்தில் வச்சுருக்கார். நமக்கு பத்மநாபர் தான் நிறைய தெரியும், அதான் தள்ளி வச்சுருக்கார். நமக்கு வேலை இருக்குது, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, படிப்பு இருக்குது, பட்டம் இருக்குது, திமிர் இருக்குது, பெருமை இருக்குது, அம்மாவும் இருக்குது. போதிக்கு பத்மநாபர் ஒருத்தர் தான் இருக்கார். அதனால தான் படிக்க அந்த பக்கம் அவர், படிக்க இந்த பக்கம் நான். சிம்பிள். இங்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னா ரைட், ஒரு 10 அடி தள்ளி நின்று, இங்கிட்ட ஒன்றுமே இல்லைடா பக்கத்தில் வா நான் பார்த்துக்கிறேன். தான் கிருஷ்ணன். ரொம்ப அழகு. இந்த விஷயம் பாகவத்தில் இல்லை, கர்க சங்கீதில் மட்டும்தான் இருக்குது. அந்த குழந்தைகள் எல்லாரும் சாப்பாடு கொண்டுடா, இந்த குழந்தைங்க என்கிட்ட சாப்பாடு இல்லைடா கிருஷ்ணன். இதுதான் சொன்னேன், கர்க சங்கீதை ஏன்டா விசேஷம்னா இல்லை அதே கதை தானே, அதே பிரம்மமோகனம், அதே அகாசுரன்றோம் இல்லையா. அகாசுரன் யார், அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, இந்த குழந்தைகள் சாப்பாடு கொண்டு வர ஒரு 3 ஸ்லோகம் தான் நடுவில். அந்த 3 ஸ்லோகத்தில் இவ்வளவு அழகா தத்ரைகோ பாலக சீக்கிரம் கிருஷ்ணஸ்ய கவலம் ததௌ கிருஷ்ணஸ்து கவலம் புக்த்வா சர்வான் பஷ்யான் நிதம் ஜகௌ அன்யான் நிதர்ஷயன் ஸ்வாது ந அகம் ஜானாமி. எனக்கு தெரியலடா, நாகம் ஜானாமி கண்ணு சொல்லுவான், எனக்கு டேஸ்ட் தெரியலடா. நாகம் ஜானாமி வைசகே ததேத் யுக்த்வா சபாலஸ்ச நீத்வா அன்யான் கவலான் ததௌ புக்த்வா தே கதயாமாசுஹு பிரஹசந்தஹ பரஸ்பரம் புனஸ்தத்ராபி சுபலோ ஹரையே கவலம் ததௌ. ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தான், உடனே சுபலன் வந்தான், டேய் இது என்ன சொல்கிறா அப்படின்றான். கிருஷ்ணஸ்து கவலம் கிஷ்சித் புக்த்வா தத்ர ஜஹாசஹ ஏ புக்த கவலா பாலாஸ்தே சர்வே ஜகசு ஸ்புடம் பாலா ஊச்சுஹு. இந்த குழந்தைகள்லாம் அப்படி ஒவ்வொன்றா அவன் கொடுக்க அவன் சாப்பிட்டுட்டு தெரியலன்னு அவன் கிருஷ்ணன் ஒவ்வொன்றும் சிரிக்கிறது. ஒன்று கூட உனக்கு தெரியாதா, இந்த வெண்ணெயை தவிர வேறு டேஸ்ட்டே உனக்கு தெரியாதா, வேறு என்ன தான் தெரியும் உனக்கு. அதில் பசங்கள்லாம் சேர்ந்துட்டு இதெல்லாம் சேர்ந்து கிருஷ்ணனை ஓட்டுறதுக்கலாம் சொல்கிறதான். எஸ்ய மாதா மகா மிருடாஸ்ருணு நந்தகுமாரக ஞானம் போஜனே தஸ்ய தஸ்மா ஸ்வாது ந வித்யதே. முப்பாட்டனார் யாருக்கு அறிவில்லையோ அவளுடைய பேரனுக்கு தான் ருச்சியை பற்றி தெரியாதுன்ற. இவன் பண்ணதுக்கு முப்பாட்டன்லாம் இழுத்து விட்டுறதுக்கு பசங்க கிண்டல் பண்ணுறது. எஸ்ய மாதா மகா மிருதாசுனு நந்தகுமாரக ஞானம் போஜனே தஸ்ய தஸ்மா ஸ்வாது ந வித்யதே. முப்பாட்டனுக்கெலாம் சாப்பாடை பற்றி ஒன்றும் தெரியலை, அதனால தான் உனக்கு ஒரு டேஸ்ட் மண்ணாங்கட்டியும் தெரியலேன்றதான். கிருஷ்ணன் அப்படியா சொல்கிற அப்படின்றானா. ததோ ததௌச்ச கவலம் ஸ்ரீதாமா மாதவாயச்ச. உன்னை ஸ்ரீதாமா அவன் ஒன்று கொடுக்குறான், சுபலன் ஒன்று கொடுக்குறான். கடைசியில் என்னடான்னா எல்லாரும் நன்னா சாப்பிட்டாலாம். இல்லாத குழந்தைகளுக்கும் கிடச்சது, இருந்த குழந்தைகளும் சாப்பிட்டா எல்லாரும் சிரிச்சுண்டு. இந்த வீட்டிலெல்லாம்
கையை பிசைஞ்சு போடுவோம் இல்லையா, என்றைக்காவது சாதம் கம்மியாக இருக்குன்னா பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு ரூபாய், குழம்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா உடனே அம்மா நான் நீ பிசைஞ்சு கையில் போடுறேன் எல்லாரும் கை நீட்டுங்கோ அப்படின்னுடுவாங்க. அவ்வளோதான், கட 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 கடைன்னு எல்லாரும் சாப்பிடும். நிறைய சாப்பிட்டா மாதிரி இருக்கும் அன்றைக்கி. அதே ஒவ்வொருத்தர் தனித்தனியாக சாப்பிட்டா அந்த குழம்போ தொட்டுக்கிறதோ பத்தாது. ஆனால் 8-10 குழந்தை ஒன்றா உட்கார வச்சு சாப்பிட்டுட்டோம்னா அடிவழி சாணக்குட்டி வரைக்கும் கை நீளும். போன வாடி இந்த அடிவழி சாணக்குட்டியோட நிறுத்தினேன். அப்போ பகவான் இப்படி எல்லாம் பண்ணிட்டான். இத்தனை சந்தோஷம். அது எப்படி இருந்தான்னு சொல்கிறார். நம்ம பாகவதம் மாதிரியே சொல்கிறார். ஹாசயந்தோ அசந்தஸ்ச சக்ருஹு கிரீடாம் பரஸ்பரம் ஜடரஸ்ய பட்டேவேணும். நம்ம பாகவத சொல்லணும் இல்லையா, ஜடரஸ்ய பட்டேவேணும் வேத்ரம் சிங்கச்ச கக்ஷகே வாமே பாணௌ ச கவலம் யங்குலிஷு பலானி ச சிரசாம் முகுடம் பிப்ரத் ஸ்கந்தே பீதபடம் ததா ஹிருதயே வனமாலாஸ்ச கடௌ காஞ்சிம் ததைவ ச பாதயோர்நூபுரௌ பிப்ரத் ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் ஹரே திஷ்டன் மத்தியே கோபகோஷ்டியாம். இதெல்லாம் அப்படியே பிப்ரத்வேனும் ஜடரபடயோகோ சிங்கவேத்ரே ச கக்ஷே வாமே பாணௌ மஸ்ருண கபலம் தத் பலானி அங்குலிஷு. அதே இங்கே கர்காச்சாரியர் வர்ணிக்கிறார். பக்ஷஸ்தலத்தில் கௌஸ்துவ மணி இருக்கான், கால்களில் நூபுரம் இருக்கான், பீதாமரம் கட்டிருக்கானா. ஸ்வர்கே லோகே சமிஷதி புபுஜே யஜ்ஞபுக்தாரி. அங்கே யஜ்ஞபுக் யஜ்ஞ கேளிகி, இங்கே யஜ்ஞபுக் யஜ்ஞபுக்தரி. ஏவம் கிருஷ்ணாத்மனா தே புஞ்சானேஷு அர்பகேஷு ச. இப்படி அழகாக உக்காந்துட்டு ஜம்முன்னு ஃபஸ்ட் கிளாஸாக சாப்பிட்டு இருக்கான். இது நமக்கு தெரியும் மனபோஜனம்ன்ற விஷயம். ஆனால் அந்த குழந்தைகள் சாப்பாடு கொண்டு வரலேன்ற விஷயம், இப்படி ஒரு கண்ணன் பிளான் பண்ணான்ற விஷயம் கர்க சம்ஹிதையினுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்படி அழகாக அவெல்லாம் சாப்பிட்டு இருக்கா. இந்த மாடுகள்லாம் அப்படியே மேய்ஞ்சிட்டு அப்படி ரொம்ப தூரம் போயிடுது. அதே தான், மற்றதெல்லாம் அப்படியே தான் வரும். அதே போயிடுத்து. உடனே குழந்தைகள்லாம் பயப்படுறா. உடனே கண்ணன் சொல்லலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்கடா, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலையே வேண்டாம். இத்யுக்த்வா கிருஷ்ண உத்தாய கிரஹித்வா கவலம் கரே. இடதுகள் அனத்தை வச்சுட்டு விசிகாய அழகாக பகவான் இப்படி கிளம்பி இந்த மாடுகள் வத்சகான் ஸ்வகான் தேடிட்டு அப்படி போகிறான். அப்படி பகவான் அந்த பக்கம் போகிறான். இந்த பக்கம் வந்துட்டார் பிரம்மதேவர். ததர்ஷ கிருஷ்ணம் புலினே யதாருச்சி புஞ்சானம் அன்னம் பிரஜபாலகை சக திருஷ்டுவா ச கிருஷ்ணம் மனசா ஊச்சே துவயம் ஹி கோபோ நஹி தேவதேவக. நீ சாதாரண மாட்டுக்கார பைய, தேவதேவனா என்ன? ஹரிர்யதி சியாது. உடனே பார்த்தாராம், இது என்ன இது இவனுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு. இத்யுக்த்வா மோகிதோ பிரம்ம மாயையா பரமாத்மன. கிருஷ்ண மாயையில் மயங்கின பிரம்மதேவர் பார்க்கலாம் என்னதான் பண்ணுறான் பார்க்கலாம் சொல்லி சர்வானு வஸ்ஸானு இதோ கோபானு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டார். அத்தனையும் எடுத்து வச்சாச்சு. கர்க சம்ஹிதை பிருந்தாவன கண்டம், அதில் 8வது அத்தியாயம். நாரத உவாச்ச அத்ருஷ்ட்வா வத்சகானேத்ய வத்சபான் புலினே ஹரிஹி உபௌ விசிந்தியன் விபினே மேனே கர்மவிதேஹே கிருதம் ததோ கவாம் கோபிகானாம் முதம் கர்த்தும் ச லீலையா சர்வம் து விஸ்வகிருச்சக்ரே ஹியாத்மானம் உபயாயுதம். இப்போ ஒரு இடத்துன்னு போயிட்டான், தெரிஞ்சு கொடுத்தான். கிருஷ்ணன் வந்தான், கண்ணுக்குட்டியும் காணும், குழந்தைகளையும் காணும். வந்தான், நின்னா, சிரித்தான். எல்லாம் நம்ம ஆளு தான், நம்ம பய, பிரம்மதேவர் புள்ள தானே, நம்ம பய. உடனே கிருஷ்ணன் அவன் சரீரத்திலேருந்து இன்னொரு கிருஷ்ணன் வந்து வெளில நின்னான். இது பாகவத்தில் இல்லை. கிருஷ்ணன் தன் சரீரத்திலேருந்து ஒரு கிருஷ்ணனை கொண்டு வெளில வச்சான். 2 கிருஷ்ணன் பார்த்து சிரிச்சுதான், ட்வின்ஸ் மாதிரி. இந்த கிருஷ்ணன் இப்படி எடுப்பு கைசி, என்னடா ரெடியா, 2 பேரும் பேசிக்கலாம். கிருஷ்ணனுமா பேசுகிறாளாம். ரொம்ப அழகா பிரம்மதேவருடைய அந்த விஷயத்துக்காக பகவான் வந்துட்டானா. உடனேயே ஒரு கிருஷ்ணன் வெளில வந்தான் இல்லையா, கிருஷ்ணனே தன்னை 2ஆக பண்ணிட்டானா. அதில் ஒரு கிருஷ்ணன் கன்றுகளாகவும் குழந்தைகளாகவும் பவிச்சான். கிருஷ்ணனே ஒரு கிருஷ்ணனை வெளில கொண்டு வந்து அந்த கிருஷ்ணனை கொண்டு
எல்லாத்தையும் கடகட கடகடகடன் யாவத் வத்ச வத்ச பவத்சானாம் வபுஹு பாணி பதாதிகான் எல்லாம் அப்படியே என்னென்ன கண்ணுக்குட்டிகள் என்னென்ன குழந்தைகளோட எப்படி வந்தானோ அந்தந்த கண்ணுக்குட்டிகள் அந்தந்த பிள்ளைகளோட சக்கலமும் ஜம்முன்னு ஆயிடுது. ஜோர ஆத்ம வத்சானாத் ஆத்ம கோபஸ்சை சாரையன் கிரீடையா ஹரிஹி பிராவிஷன்னு நந்த நகரம். ஜோர சாந்தியா வேளையில் கண்ணனே கண்ணனை ஓட்டிண்டு கண்ணனோட விளையாடிண்டு நந்தகாமத்துக்குள்ள நுழைஞ்சுட்டோம். அத்தான இது இவ்வளவு கண்ணன் இப்படி இருக்கும். நம்ம பத்மநாபரை பார்க்குறோம், ஆராட்டுக்கு போகிறார், வேட்டைக்கு போகிறார். பத்மநாபரை தூக்கிட்டு போகிறது பத்மநாபர். பத்மநாபருக்கு முன்னாடி போகிற யானையும் பத்மநாபர், யானை மேலே கட்டியிருக்க பேரிகையும் பத்மநாபர், அந்த டம் 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 அடிக்கிற குச்சியும் பத்மநாபர், அந்த விளக்கும் பத்மநாபர், அந்த பத்மநாபருக்கு மேலே போட்டிருக்க மாலையும் பத்மநாபர். பத்மநாபருக்கு அவ்வளோ அழகாக அந்த புகை போடுறாள் தூபம், அதுவும் பத்மநாபன். அந்த புகையும் பத்மநாபன். அந்த பத்மநாபருக்கு அந்த சப்த சிந்து ஜலம், அதுவும் பத்மநாபன். அந்த கற்பூரமும் பத்மநாபன். அந்த கற்பூர தட்டும் பத்மநாபன். அந்த கற்பூரத்தை ஏற்றுற அக்னியும் பத்மநாபன். ஏற்றவாளும் பத்மநாபன். ஆரதி காட்டுறதும் பத்மநாபன். போடுறவாளும் பத்மநாபன். அங்கே லைனில் நின்று எல்லா தலைக்கு மேலே கை கூப்பிடுறவாளும் பத்மநாபா. எல்லாரும் பத்மநாபம் ஜகத்துன்னு அப்படி இருக்கும். அந்த மாதிரி சர்வம் கிருஷ்ணமயம் ஜகத். அழகான ஒரு அனுபவம் இது, ரொம்ப அழகான அனுபவம். இந்த அனுபவம் வேணும், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் தான் நம்மாழ்வார் சொல்றார். இந்த அனுபவம் பார்த்துட்டேன்னா துவேஷம்ன்ற ஒன்று தெரியாது. எல்லாம் அப்படியே அந்த பகவத் ஸ்வரூபமாக இருக்கும். பார்ப்பது, கேட்பது, நினைப்பது, நடப்பது, பேசுவது, சிரிப்பது, ருச்சிப்பது, ரசிப்பது எல்லாம் தண்ணி, கல், ஆகாசம், மேகம் எல்லாம் அப்படியே கிருஷ்ணமயமாக இருக்கும். உலகமே தெரியாது, உலகம்னு ஒன்று தனியாக தெரியாது. நம்ம கை விரல்கள் கூட பகவானாக தெரியும், நம்ம மயிர்கால்கள் கூட பகவானாக தெரியும். நம்ம போட்டுருக்கிற வஸ்திரம், போட்டுக்கிற செருப்பு, சாப்பிட்ற சாப்பாடு கம்சனுக்கு அப்படி தெரிஞ்சது இருக்கு. ஆசீனக சம்விஷன்னு திஷ்டன்னு புஞ்சானக பர்யதன்மயம் சிந்தையாமோ ரிஷிகேஷம் அபஷ்யத் தன்மயம் ஜகத். கம்சனுக்கு எல்லாம் கிருஷ்ணனா தெரியறதுன்னு பாகவதம் சொல்றது முடியும். ரொம்ப அழகான அனுபவம் அது. நிறைய பேருக்கு அந்த அனுபவம் உண்டு. அதனால தான் சுகபிரம்ம மகரிஷிக்கு பதிலாக மரங்கள் பதில் சொல்லித்து. அவருக்கு தெரியல இந்த ஸ்திரீகள்லாம் நிர்வாணமாக குளிச்சுட்டு இருக்கான்னு தெரியல. அது பகவத் சிருஷ்டி, பகவான் குளிச்சுட்டு இருக்கான், அவ்வளோதான். தனியாக இது ஒரு பெண்கள் அழகானவர்கள் ஆடை இல்லாமல் இருக்கா குளிச்சுட்டு இருக்கான்னு தோணலை. ஓ, பகவான் குளிச்சுட்டு இருக்கான், அவ்வளோதான். பகவான் குளிச்சுட்டு இருக்கான்னு தோணுமா? அழகான ஒரு பெண்களை ஒரு இளவயசு பார்த்துட்டு அது தெய்வஸ்வரூபம்னு தோணுமான்னா அப்போ இவரோட ஸ்திதி எப்படி இருந்திருக்கும்? இது ஆண் பெண்ணு தெரியலைன்னா இந்த சரீரத்தை கடந்த ஒரு பாவம். இது புரிய வைக்க முடியாது. இந்த அனுபவம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். இது அனிர்வச்சனீயம், அனிர்வச்சனீயம், சத்தியமாக தெரியாது. இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் போல சாரதா தேவியை தன் பொண்டாட்டின்னு தெரியலையே, தேவின்னு தெரியறது இல்லை. முக்காவாசி என் பொண்டாட்டி அவளுக்கு அறிவே இல்லைன்னு தான் தோணும் புருஷாளுக்கு. இதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறது இப்படி தானே தோணும். ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவள் தேவி ஸ்வரூபம்னு தோன்றதுன்னா சில ஒரு மனசு இருக்கணும். அது கற்பனை கூட பண்ண முடியாது நம்மளால. பியாண்ட் லிமிட்ஸ், பியாண்ட் இமேஜினேஷன். அது ரொம்ப அழகான ஒரு அனுபவம், பெரிய அனுபவம். அந்த அனுபவம் வேணும்னு கேளுங்க. எல்லா பக்கம் எங்கெங்கு காணினும் சக்தியடா, எங்கும் நிறை பரபிரமம். சரியா இங்கே அப்படி வியாபிச்சிருக்கான் கண்ணன். ஃபர்ஸ்ட் கிளாஸா பகவானே அழகாக போகிறான். ஸ்வான் ஸ்வான் வத்சான் ததா காவோ ரம்பமானா அநிரீக்ஷிய லீஹந்தியோ ஜிஹ்வயா அங்காணி பயாம்சி யாபயன்னு. அழகாக வீட்டுக்கு வந்தாச்சு. கன்றுகள் எல்லாம் பார்த்து மாடுகளுக்கு பால் சுரக்கிறது, அப்படியே பால் முட்டி 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 குடிக்கிறது.
வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த குழந்தைகள்லாம் பெரிய குழந்தைகள் ஆயாச்சு. கண்டுக்குட்டிக்கெல்லாம் மேய்க்கிறது அவ்வளோ பெரிய குழந்தைகளாக இருக்கும். 5 வயசு குழந்தை வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வந்தோன்னே அம்மாக்கள்லாம் மடியில் வச்சுட்டு இருக்காள். எந்தாவா குழந்தைய பால் கொடுறா, எல்லாருக்கும் மடியில் உட்காந்து கிச்சான்னு தெரியல. அவளுக்கு இவன் தலையை தடவி பார்க்குறா. இது சிலதுக்கெல்லாம் அந்த முடி வந்து சுருளாக இருக்காது, கட்ட கட்டையாக இருக்கும். அன்றைக்கி நம்ம முடியை தொட்டால் அவள் பிள்ளையோட முடிலாம் சாஃப்டாக இருக்கும். என் பிள்ளை நல்லா இருக்கு. இன்னைக்கு அவள் கண்ணத்தை கிள்றா, அது மூக்கு ஒழுகிறது இப்படி எடுத்து இப்படி தொடச்சிக்கிறா. ஏறி எப்போ தான் திட்டிலே இப்போ தான் மூக்கு ஒழுகிறதுன்னு சொல்லுவா. இன்றைக்கி என்னமோ மடியில் வச்சுக்கிறாளா, கொஞ்சறாளாம். சில அம்மாக்கள்லாம் மடியில் படுக்க வச்சு பால் குடிக்க விடுறாளாம் குழந்தைக்கு. எல்லாம் 5 வயசு ஆயிடுச்சு. மாடு மேய்க்கிற குழந்தைகள், கண்டுபிடி மேய்க்கிற குழந்தைகள் மடியில் போட்டு பால் குடிக்கிறாளாம். அதுவும் பால் குடிக்கிறது. அப்பா பார்க்குறாரு, குழந்தை பால் குடிக்கிறதா, குடிக்கணுன்றார். அடி என்னடி இது, இந்த பையனில் ஏன்னா பாலை குடிக்கிறேன்னு கேட்க வேண்டாமோ, அவனுக்கும் தெரியலையா. அந்த வீடு முழுக்க அப்படியே கிருஷ்ண அனுபவம் அப்படியே நிரம்பி கிடக்கு. இப்போ சாதாரணமாக குழந்தைகள்லாம் கிருஷ்ண வேஷம் போடுவோம்ல, கிருஷ்ண வேஷம் போட்டு ரசிப்போம். இன்றைக்கி வழக்கிலலாம் பார்த்தோம்னா பாகவதம் இதெல்லாம் நடக்கிறதுனா குழந்தைகளுக்கு ராதா கிருஷ்ண வேஷம் போட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு வருவோம். இப்போ நாங்கள் கூட அயோத்தியா போனோம். அயோத்தியாங்க இப்போ ஜனக்பூர் போயிருந்தேன். இந்த சீதா நவமி அன்னைக்கு ஜனக்பூரில் இருந்தேன். போன மாதம் 24ஆம் தேதி, ஏப்ரல் 24ஆம் தேதி ஜனக்பூரில் இருந்தேன். அன்றைக்கி தான் சீதா நவமி, ராமநவமி கழிஞ்சு 1 மாதம் கழிச்சு. அங்கே போனால் திடீர்னு ஏதோ ஒரு வண்டி வருது, ஒரு பெரிய பாட்டுனடா. திரும்பி பார்த்தா ஒரு ரதம் மாதிரி மோட்டர் வெஹிக்கிள் தான். அதில் ராமர் சீதா லக்ஷ்மண வேஷம் போட்டு உட்கார வச்சுருக்கா குழந்தைகளை. நான் சீதா நவமி அப்படியே அந்த வண்டி இப்படி ரோடில் போகிறது, எல்லாரும் நின்று கையெல்லாம் கூப்பி நமஸ்காரம் பண்ணி வேஷம் போட்டு உட்கார வச்சுருக்கா குழந்தைகளை. அத்தனை பேருடைய பாவம். சரி, அதை முடிச்சுட்டு அந்த சீதா பவனம், சீதா கோவில் இருக்குது மிதிலாவில், அந்த உள்ளே வந்தோம். பார்த்தா ஒரே கூட்டம், லட்சதீபம் மாதிரி. அந்த சீதா நவமிக்கு சீதா மந்திர் வாசலில் அவ்வளோ விளக்கு ஏற்றுறான். அங்கே கூட அவள் ஃபோட்டோ என்னடா எடுத்து போய் பார்த்தா அங்கே நிறைய குழந்தைங்க சீதா வேஷம் போட்டு உட்கார வச்சுருக்கா. எல்லாம் தேமேன்னு உட்காந்து இப்படி வேலை பண்ணுறது. ஒரு சீதா அப்படி தலையை சொரிச்சுட்டு இருக்கு, ஒரு சீதா அப்படி பார்க்கறது, ஒரு சீதா அழகாக சிரிச்சுட்டு போஸ் கொடுக்குறது. அவ்வளோ சீதா உட்காந்துட்டு இருக்கு. அத்தனை பேரும் அந்த குழந்தைகளை சீதையாவே பாவிக்கிறா. இன்றைக்கும் நேபாளத்தில் அந்த குமாரின்னு ஒன்று உண்டு. குட்டி குழந்தைகளை, கன்னியா குழந்தைகளை செலக்ட் பண்ணுவாள். அந்த குழந்தைகளை செலக்ட் பண்ணி அதை காட்மாண்டு இருக்கு இல்லையா, காஷ்ட மண்டபம்னு பேர். நேபாளத்தில் காட்மாண்டுக்கு காஷ்ட மண்டபம்னு பேர். அது சுருங்கி தான் காட்மாண்டு ஆயிடுத்து. காஷ்டன்னா மரத்தினாலான மண்டபம் இருக்கக்கூடிய இடம் காஷ்ட மண்டபம். அது காட்மாண்டுன்னு ஆயிடுத்து. இந்த குமாரின்னு ஒரு பெண் குழந்தை செலக்ட் பண்ணுவாள். அந்த குழந்தைகிட்ட எல்லாரும் ஆசீர்வாதம்லாம் வாங்குவோம். அந்த குழந்தை சிரிச்சுட்டே இருந்தால் அன்றைக்கி அந்த வருஷம் தேசம் நல்லா இருக்கும். இந்த குழந்தை அழுது கோபத்தில் இருக்குன்னா அந்த வாட்டி தேசத்தில் பிரச்சனை. இன்னி வரைக்கும் அப்படி தான் நடந்துருக்கு. அந்த மாதிரி அந்த பாவம் அங்கே பார்த்தா அவ்வளவு சீதா. யாருக்கு தன் வீட்டு குழந்தைன்றதை விட அது சீதான்ற ஒரு பாவம். இங்கே கண்ணன் அவ்வளவு குழந்தைகளாக வந்திருக்கான், அவ்வளவு கன்றுகளாக வந்திருக்கான். அவாவா மடியில் தூக்கி வச்சுட்டு இருக்கா. அந்த குழந்தைகளை கொஞ்சம் நல்ல கண்டுபிடிகளுக்கு அழகாக மாடுகள்லாம் பால் கொடுக்கறது. கிருஷ்ணனே கன்றாக அந்த மாடுகளிடத்துல பால் குடிக்கணும். அவ்வளோ பாக்கியம். கிருஷ்ணனே அவள் வீட்டு குழந்தையாக இருந்துன்னு அவள் கொடுக்குற தயிர் சாதத்தை சாப்பிட்றான். அவள் அம்மா அழகாக பக்கத்தில் உட்கார வச்சு, என்னடா இன்னைக்கு கிருஷ்ணன் என்னடா பண்ணா, நான் கொடுத்த லட்டுவை கொடுத்தியா, சாப்பிட்டானா, ஏதானு சொன்னானா? அம்மா நீ எள்ளுருண்டை தானே கொடுத்த. டே நான் நீ எள்ளுருண்டை கொடுக்கடா, கடலை உருண்டை கொடுத்தேன்டா. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாமா, நாளை இன்னும் நிறைய கொடுக்க சொன்னாமா. இவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ லிஸ்ட் போடுறான். ஒவ்வொரு வீட்டிலையும் கிருஷ்ணன் நுழைஞ்சுட்டான். இந்த பிரம்ம மோகனம் எதுக்குன்னு கேட்டால், இந்த கோகுலத்தில் எல்லா வீடுகள்லையும் தான் நுழைஞ்சி அவர்களோட வாழணும்பதற்காகத்தான். பத்மநாபர் எதுக்கு ஆறாட்டுக்கும் வேட்டைக்கும் போகணும்? கோவிலில் ஏற முடியாதவா, ஏறாதவர்கள், வராதவர்களுக்கெல்லாம் கிருப பண்ணுறதுக்காக வீதியில் இறங்கி சுவாமி நடக்க. எத்தனையோ ஏர்போர்ட் நானும் ஏறி இறங்கியிருக்கேன். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் இறங்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யம் தெரியும். ஏண்டான்னா பத்மநாபன் போயிட்டு வர ஏர்போர்ட்டுன்ற ஐஸ்வர்யம் சத்தியமாக தெரியும். எவ்வளோ ஏர்போர்ட் ஏறி இறங்கியாச்சு, ஃபாரின்லேருந்து லோக்கலில் வரைக்கும். அந்தந்த ஊருக்கு தெரியும். இப்போ பாம்பேலாம் இறங்கினா சத்ரபதி சிவாஜியினுடைய அந்த மகாராஷ்டிரான்ற அந்த வீரம் தெரியும், ஒவ்வொரு இடத்துல தெரியும். திருவனந்தபுரத்தில் சத்தியமாக தெரியும். நிஜமாகவே ஏதோ ஒரு கோவிலில் இறங்குற ஃபீலிங் தான் வரும். ஃப்ளைட்டு இறங்கும் பொழுதே
கோவிலுக்குள்ளே நுழைஞ்சுட்டோன்ற அனுபவம் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இது அனுபவம் சும்மா சொல்லலை, நிறைய தடவை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அத்தனை விசேஷம். ஏன்டா நான் பத்மநாபனுடைய வழியாச்சு, பத்மநாபனுடைய அங்கே மண்டபம் இருக்கு இல்லையா, ஸோ பத்மநாபனுடைய ஒரு கோவில் தான் அது, ஆண்டவே கோவில் அப்படி தான் இருக்கு இன்னி வரைக்கும். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கிருஷ்ணன். அப்போ உங்கள் வீட்டில் கிருஷ்ணனுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்படுது? இவெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா, நாமஜபம் பண்ணிட்டு இருந்தா, அவ்வளவு அழகா பகவான் பார்த்தா தன்னையே கொடுக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டான். அன்னைக்குன்னு பார்த்து பலராமன் கூட போகலை, கிருஷ்ணன் மட்டும்தான் போயிருக்கா. அன்னைக்கு தான் அகாசுர விருத்தாந்தம், அகாசுரனுடைய விஷயம் எல்லாம் நடக்கிறது. பிரம்ம மோகனம், பிரம்மா கொண்ட குழந்தைகள் ஒழிச்சு வச்சாச்சு. இந்த பக்கம் கண்ணனே இவ்வளவு மாறியாச்சு. ராத்திரி கண்ணன் பக்கத்தில் படுத்துக்கிறான், கொஞ்சறான், கிள்ளறான், விளையாடுறான், அண்ணனா இருக்கான், தம்பியா இருக்கான், சகோதரிகள் வேற இருக்கா. இது என்ன ஆகிடுறதுன்னா, இந்த ஒரு வருஷம் குழந்தைகளுக்கு 5 வயசு ஆச்சு, 6 வயசு ஆகிறது, எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுனால முடிவு பண்ணுறான். அந்தந்த வயசில் கல்யாணம் பண்ணிடுவா இல்லையா. பகவான் அதுக்காகவே கோபர்களுக்கு அப்படி ஒரு புத்தியை கொடுத்துட்டான். இதான் கரெக்ட் டைம். என்னடா நான் எல்லா வீட்லேயும் பிள்ளையா இருக்கிறது இவன் தான், இவன் மட்டும்தான் ஊரில் இப்போ பிள்ளை, பெரியவா மட்டும்தான் அவாவா. இந்த கிருஷ்ணனோட வயசு பசங்க பலராமன் மட்டும்தான் ஒரிஜினல். பலராமரை தவிர அந்த வயசு பசங்க எல்லாம் கிருஷ்ணன். இப்போ எல்லா கோபிகளையும் கல்யாணம் பண்ணுறது யாருன்னா இவன் மட்டும்தான். இந்த வீட்டில் அண்ணனா இருக்கான், அந்த வீட்டில் தம்பியா இருக்கான், அவன் அக்காவை இவன் கல்யாணம் பண்ணிக்கிறான், இவனோட தங்கையை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ரெண்டுமே கிருஷ்ணன் தான். இங்கிருந்து கல்யாணம் பண்ணுறது அவன் தான், அங்கிருந்து கல்யாணம் பண்ணுறது அவன் தான். இதை வேற கல்யாணம்லாம் பேசி முடிச்சு கடன் கல்யாணம் பண்ணி விட்டுருவா எல்லாத்துக்கும். எல்லா வீட்லேயும் கண்ணனே மாப்பிள்ளை, கண்ணனே பிள்ளை, கண்ணனே கண்ணுக்குட்டி, கண்ணனே வேலைக்காரன், கண்ணனே சேட்டைக்காரன். எப்படி இருந்துருக்கு நிஜமா, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு வருஷ கால பரியந்தம் இப்படி இருந்திருக்கும். அப்படியே கிருஷ்ண அனுபவம். ஒரு வருஷம் கிருஷ்ணன் அங்கே இருந்தான். இவ்வளவு அனுபவங்கள் அவள் கிடைச்சதுன்னா எவ்வளவு வருஷமா திருவனந்தபுரத்தில் இருக்கு, எவ்வளவு வருஷமா இருக்கலாம், எவ்வளவு அனுபவம் கிடைச்சிருக்கு தெரியுமா? உங்களுக்கு கவனிக்கல, நீங்க ஸ்ரத்திக்கலைய ஒழிய அவ்வளவு அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு. பகவத் அனுபவங்கள் நான் லிஸ்ட் போட என்னால் சொல்ல முடியும். கவனம் எங்கேயோ இருக்கிறதுனால இந்த அனுபவங்கள் தெரியலையே ஒழிய அவ்வளவு அனுபவங்கள் பத்மநாபன் கொடுத்துருக்கான். நிறைய அனுபவங்கள் நிஜமாக சொல்கிறேன். லட்சதீபம் எத்தனை பேர் பார்த்துரு? கை தூக்கும்போ. எல்லாரும் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பேன் இல்லையா? நான் பார்க்கல இந்த வருஷம், எனக்கு தெரியும். 2 லட்சதீபம் பார்த்தேன். எனக்கு 3ஆவது லட்சதீபம் பார்க்க முடியும். எனக்கு தெரியும் அந்த லட்சதீபம் மகாத்மியம் என்னன்னு. வந்தபொழுது தெரியாத மகாத்மியம் வராத பொழுது தான் புரியும். சத்தியமாக சொல்கிறேன், விளையாட்டு கிடையாது. லட்சதீபம்னு இப்போ நிறைய கோயில்களில் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஆனால் அவ்வளவு அழகா பல வருஷமாக நடக்கிற லட்சதீபம் பத்மநாபனோட தான். அப்போ நிறைய அனுபவங்கள் கொடுத்துட்டுருக்கான் பத்மநாபன். அந்த அனுபவத்தை அப்படியே சேகரி. நன்னா இருக்கேன்டா பத்மநாபா, சௌக்கியமாக இருக்கேன்டா, சந்தோஷமாக இருந்து நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இவள் அத்தனை பேருக்கும் இந்த அனுபவம் நன்னா கிடச்சுட்டே இருக்கான். ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்வபுத்திரான்னு லாலயித்வாது மஜ்ஜனோன் மத்தர்ஷனாதிபிகி. ரொம்ப அழகாக சொல்கிறார். எல்லாருக்கும் அப்படியே அந்த கிருஷ்ணனுடைய அனுபவத்தில் திளைச்சுட்டே இருக்கா. பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கிறது. இப்படியே ஒரு வருஷ கால பரியந்தம் ஆயிடுறது. அப்போ ஒரு நாள் கோவர்தனத்தினுடைய மலை அடிவாரத்தில் இவர்கள்லாம் கண்டுக்குட்டிகள் மேய்ச்சிருக்கா. குட்டி பசங்கள்லாம் பெரியவாள்லாம் மலை மேலே மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்கா. இந்த கன்றுகளை பார்த்தோன்னா மாடுகள்லாம் 4 கால் பாய்ச்சல்ல வாழை தூக்கின்னு ஓடி வந்து இந்த கன்றுகளெல்லாம் நக்கி அவ்வளோ அழகா பால் ஊற்றதான். இந்த மாடுகளை துரத்திண்டு வந்த கோபர்கள் வந்துட்டு தங்களுடைய குழந்தைகளை தூக்கி வச்சு கொஞ்சறாளாம், முத்தம் கொடுக்குறா, காலை பிடிச்சி விடுறாளா, சிரிக்கிறாளா. இதில் பலராமன் கிருஷ்ணனை தவிர அது எல்லாரையும் கொஞ்சத்துக்கு ஆள் வந்தாச்சு. பலராமனை கொண்டு நந்தகோபுரம் வரல, கிருஷ்ணனுக்கும் ஆள் இல்லை. அது எல்லாரும் கொஞ்சம் இவன் மட்டும் இவன் சிரிக்கிற சிரிப்பு ஒரு நம்பிட்டு சிரிப்பாக இருக்குது. பலராமன் பார்த்துட்டு என்னமோ சரியில்லை,
ஓவராக கொஞ்சம் நாள் குழந்தைகளை என்னமோ ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்த மாதிரி, என்னமோ ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்த மாதிரி, 5 நாள் கழிச்சு பார்த்த மாதிரி, எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு இவள் அப்படி போயிருக்கா, அவள் அப்படி போயிருக்கா, அவ்வளோதான். அவள் கோவர்தன மலை ஏறி இருக்கா, அந்த குழந்தைகள்லாம் கீழே. ஆனால் இவள் கொஞ்சறத பார்த்தா அப்படி இருக்கே, இது என்னவா இருக்கும்? கேயம் மாயா சமாயாதா தேவகந்தர்வ ரக்ஷசாம் நான் யாமே மோகினி மாயா வினா கிருஷ்ணஸ்ய சாம்பிரத்தம். பலராமன் பார்த்தார், ஒருவேளை தேவ மாயையா அசுர மாயையா என்ன மாயை? ஏதோ கிருஷ்ண மாயை தான். தேவமாயை இப்படி இருக்காது, அசுரமாயை இப்படி இருக்காது. ஏன்னா பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு வர்றது, இத்தனை ஒரு பிரீத்தி வர்றதுன்னா கிருஷ்ணனாலே மட்டும்தான் அன்பு. கிருஷ்ணனாலே அன்பு, கிருஷ்ணனாலே ஆக்கர்ஷணம். ஏன்னா கிருஷ்ணனை பார்த்தா ஒரு ஆக்கர்ஷணம் வரும் இல்லையா? ஏவம் விசாரிய ராமஸ்து லோச்சனே ஸ்வே ஞமீலயது பூதம் பவ்யம் பவிஷ்யச்ச திவ்யாக்ஷாபியாம் ததர்ஷஹ சர்வான் வத்சான் ததா கோபான் வம்சீ வேத்ர விபூஷிதான். அப்போ பலராமர் இப்படி ஆலோசனை பண்ணி பார்த்தா கன்றுகள் குழந்தைகள் எல்லாம் கைகளில் புல்லாங்குழலை வச்சுன்னு நின்றுருக்கு. திரிபங்கி ரூபத்தில் கண்ணுக்குட்டியெல்லாம் அப்படி நிற்கிறது. கருப்பு கண்ணுக்குட்டி, அதில் வேற கண்ணுக்குட்டிக்கு சிலதெல்லாம் கலர் அங்கங்கே மாறி இருக்கும். அந்த கலரில் ஒரு கிருஷ்ணன். நம்ம கருப்பு தெரியும், நீளம் தெரியும். குருவாயூர்லாம் போனால் வெள்ளை கிருஷ்ணன்லாம் பார்க்கலாம். இங்கே மட்டும் பாதி கருப்பு, இங்கே கொஞ்சம் வெள்ளை, இங்கே கொஞ்சம் நீளம். எப்படி யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கிருஷ்ணனை யார் பார்த்தாலும் பலராமன் பார்த்தார். ஏன்னா கண்டுபிடிகள் நிறைய கலர்ஸ் வரும் இல்லையா, மிக்ஸ் மேட்ச் ஆகி. சில கண்டுபிடி பார்த்தா இந்த இடத்துல மட்டும் நாமம் போட்ட மாதிரி இருக்கும், ஒரு கிருஷ்ணன் நாமம் போட்ட மாதிரி இருக்குது, ஒரு கிருஷ்ணன் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மச்சம். ஏன்னா அந்த கண்டுபிடி இந்த இடத்துல கருப்பு இருக்கு இல்லையா, இவன் இடத்துல இவ்வளோ பெரிய வெள்ளை வெள்ளையன்னு இருக்கான் கருப்பாக. வெள்ளை கண்ணுக்குட்டி, கருப்பு கண்ணுக்குட்டி, ப்ரௌன் கண்ணுக்குட்டி, அந்த மாதிரி வெள்ளை கிருஷ்ணன், கருப்பு கிருஷ்ணன், ப்ரௌன் கிருஷ்ணன், மல்டி கலர் கிருஷ்ணன், நீல கிருஷ்ணன், நெட்ட கிருஷ்ணன், குட்ட கிருஷ்ணன், குண்டு கிருஷ்ணன், ஒல்லி கிருஷ்ணன், விதமாக கிருஷ்ணன். சர்வான் வத்சான் ததா கோபான் வம்சீ வேத்ர விபூஷிதான் பர்ஹி பக்ஷதரான் ஷாமான் பிருங்கவங்கிரி கிருத கௌதிகான். எல்லாம் தலையில் மை பீடிச்சுட்டு, எல்லாம் பீதாம்பரம் கட்டின்னு இருக்கு. ஜோரா இத்தனை கிருஷ்ணன் அங்கே நிற்கிறான். ஜாலகானாம் மணீனாஞ்ச குஞ்சானாம் அனுபவிக்கிறார் பலராமன். பத்மானாம் குமுதானாஞ்ச ஹேஷாம் விதவிதமான அலங்காரங்களோட வனமாலையெல்லாம் தரிச்சுண்டு, மூக்கில் புல்லாக்கெல்லாம் போட்டுண்டு, காதில் குண்டலங்களோட அமக்களமாக அங்கே பிரபு நிற்கிறார். சிரிச்சார் பலராமர். என்னடா அது? அதுவாண்ணா நம்ம பிரம்மதேவர் இருக்கார்ல, அவருக்கு இதெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டா நான் திணறுவேனா, நான் அழுவேனா, நான் புலம்புவேனா, நான் கதறுவேனா, ஆற்றுக்கு எப்படி போக போகிறேன்னு பயப்படுவேனோன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். சரி, அவர் ஆசையை கெடுக்க வேண்டாமே, வேண்டாம், அவர் ஆசைப்பட்டது நீ அழுவியான்னு பார்க்கணும். அதே எப்படி அவர் ஆசைப்பட்டது நான் என்ன பண்ணுவேன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். நான் என்ன பண்ணுவேன்னு காட்டிட்டேன், அவ்வளோதான். என்ன பண்ணுவேன் நான் பார்த்துப்பேன், எனக்கு தெரியும். அதனால் எது எப்படி நடந்தாலும் கவலைப்படாது, எது எப்படி மாறினாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் நினைக்கிறதுக்கு விரோதமாகவே விஷயங்கள் போனாலும் கவலையே வேண்டாம். கிருஷ்ணன் வேற ஒரு மெத்தடில் அதை பண்ணிட்டு இருக்கான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில், ரொம்ப முக்கியம். கிருஷ்ணகிரா கேட்குறது எதுக்குன்னு கேட்டால், இப்போ பிரம்மதேவர்களுடைய சந்தேகம் வந்துடுத்து அவர் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு, ஒரு நாஸ்திகன் மாதிரி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுறா பார்க்கலாம். அதே தான் இங்கே பிரம்மதேவருக்கும் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுறான் பார்த்தா நானே மாறிடுறேன், அவ்வளோதான். அந்த கண்டுக்குட்டி தானே, நோ ப்ராப்ளம். கோப குழந்தைகள் தானே, நோ ப்ராப்ளம். அட போடா பிரம்மா, ஒன்றை மாதிரி எவ்வளோ பிரம்மாவை நான் வச்சுருக்கேன். இது என்ன உனக்கு போனால் போகிறதுன்னு சிருஷ்டிக்கிறதுன்னு ஒரு பொசிஷனை கொடுத்துருக்கேன். நீ பண்ண மாட்டே ஸ்ட்ரைக் அப்படின்னா கேரளாவான ஸ்தம்பிச்சு போகிறது. இது கிருஷ்ணன். உடனே அவன் பாட்டுக்கு அவனே எல்லாம் மாறியாச்சு. எதுவும் ஸ்தம்பிச்சு போயிடாது உலகத்தில், எதுவும் நிற்காது. யார் என்ன பண்ணாலும் மனுஷா வேணா ஸ்தம்பிச்சு போவோமே ஒழிய, கொரோனாவில் மனுஷா ஸ்தம்பிச்சு போனோம். எந்த கோவிலில் எந்த சுவாமி ஸ்தம்பிச்சு போனார்? எந்த சுவாமி வருத்தப்பட்டார்? பத்மநாபன் யாரும் போய் பார்க்கல. என்ன ஆச்சு? ஆறாட்டுக்கு அவர் சங்குமுகம் போகலை இல்லையா, ஆறாட்டி சங்குமுகம் போகல, அதனால என்ன ஆச்சு? கூட்டம் குறைஞ்சி போயிடுது. அடுத்த சங்குமுகத்துக்கு போன வாட்டி பத்மநாபர் வரல, கொரோனாலே வரல அப்படின்னா இன்னும் கூட்டம் அதிகமாக தான் வருது. சுவாமிக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, க்ளீனாக தெரியும்.
அவ்வளவு அழகா பிரம்மணாந்தோ தர்ம இந்திரக சிவச்ச சேவந்தே தம் பக்தியுக்தா சதைதே. ஸோ ஆத்மாராம பூர்ண காமக பரேஷக சிருஷ்டும் சக்தக கோட்டிஷோண்டானி யகே கிருஷ்ணா, நீ என்னடா இந்திரன் உள்ளிட்ட எல்லா தேவர்களும் படைச்சவன், எல்லாருக்கும் வேலை கொடுக்குறவன், பிரளயத்தில் எல்லாரையும் உள்ளே வச்சுட்டு இருக்கிறவன். பிரம்மதேவருக்கு சரீரத்தெல்லாம் சிருஷ்டிக்க தெரியும், எந்த சரீரத்துக்கு எந்த ஜீவன்ற டெக்னிக் அவருக்கு தெரியாது. பிரம்மதேவரோட லெவல் அவ்வளோதான். அவர் உடம்பு சிருஷ்டிப்பார், உடம்பு டிசைன் பண்ண முடியும் அவருக்கு. இது ஆம்பளை உடம்பு, இது பொம்பளை உடம்பு, இது சிங்கம், இது புலி. ஏன்னா அவர் இப்படி பரல்றா. அதுலேருந்து தான் ஊர்வனை வந்தது. பாகவத்தில் இருக்குது எந்தெந்த ஜந்துக்கள் எப்படி வந்தது. ஆனால் எந்தெந்த ஜீவன் அந்த சரீரத்துக்குள்ள நுழையணுன்ற டெக்னிக் பிரம்மாவுக்கு தெரியாது. இந்த உடம்பு, இதோட எக்ஸ்பைரி டேட்டு, இதோட கர்மவினை, இதுக்கான ஆண், இதற்கான மனைவி, இதற்கான குழந்தை, இவ்வளவு தெரியுமே ஒழிய இது எந்த ஜீவன் குழந்தை, எந்த ஜீவன் அப்பா, எந்த ஜீவன் அம்மா, எந்த ஜீவன் மாமியார், எந்த ஜீவன் மாமனார், எந்த ஜீவன் சகா, எந்த ஜீவன் முதலாளி, எந்த ஜீவன் தொழிலாளி பிரம்மதேவருக்கு தெரியாது. அது தெரிஞ்சது ஹரி மட்டும்தான். அவருக்கு தான் தெரியும் நம்ம கர்மா என்னன்னு பார்த்து அரை கெட்டிங் டு திஸ் அப்படின்னு நமக்கே தெரியாமல் உள்ளுக்குள்ளே போட்டுருவார். அதுதான் ரொம்ப அழகாக கபிலாச்சாரியர் வர்ணிக்கிறார் ஸ்ரீமத் பாகவத்தில். அந்த ஜீவன் எப்படி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு வர்ணிக்கிறார். ஜீவன் தான் சொல்கிறார், இது ஆண் பெண்ணுன்னு சொல்கிறார். நல்லா பார்க்கணும், அந்த ஜீவன் தான் பேசுறது, பகவானை பிரார்த்திக்கிறது. அப்போ என்ன நடந்தாலும் ஹரிக்கு தெரியும். பலராமன் சொல்கிறார், எல்லாம் மோலியிலேயா? ஆமாம், பிரம்மதேவருக்காக. அப்போ கல்யாணம்லாம் ஆச்சே, எல்லாம் நான் தான். இவ்வளோ பொங்கல் நான் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பொண்ணு வெளில போல, எல்லாம் கிருஷ்ண பத்னிகள். இந்த மாதிரி முடியுமா? அதுதான் கிருஷ்ணன். அத்தனை பேர் ரகசியமாக ஆசை இருந்துதான். ரைட்டு, ஜெகத்பதி, ஸ்ரீபதி, கோபிபதி, இவர் தான் எங்கள் ஆத்துக்காரர், இவர் தான் எங்கள் ஆத்துக்காரர். ஒருத்தவங்க சிரிச்சுக்கான, நான் தான் இவளுக்கு ஆத்துக்காரர், நான் தான் இவனுக்கு ஆத்துக்காரர், அவ்வளோதான். நான் தான் இவளுக்கு புருஷன், நான் தான் இவளுக்கும் புருஷன், முடிஞ்சு போச்சு. சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. மிக முக்கியமாக கர்க சம்ஹிதை, அது யார் யாருக்கு சொன்னார்கள், திருப்பி ஆரம்பித்தா முதல்ல ஆரம்பிச்சிடும். யார் யாருக்கு சொன்னார்கள் அது பார்த்தோம். அப்புறம் பகாசுரன், ஜாஜலி மகரிஷி, அதுக்கப்புறமா அகாசுரன், அஷ்டாவக்கரர், அதுக்கப்புறமா வனபோஜனம், குழந்தைகள் சாப்பாடு கொண்டு வரலை, எப்படி அழகாக கிருஷ்ணன் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரம்மதேவர் எப்படி மயங்கினார், கிருஷ்ணன் தனக்குள்ளேருந்தே ஒரு கிருஷ்ணனை எடுத்து வச்சு அந்த கிருஷ்ணனை கொண்டு எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டான். அந்த கிருஷ்ணனை எல்லா வீட்லேயும் போனால், அந்த கிருஷ்ணனை கண்ணுக்குட்டிகளாக இருந்தால் அந்த கிருஷ்ணனை எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டான். அந்த கிருஷ்ணனே பலராமனுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்தான். அந்த கிருஷ்ணனே நாளைக்கு பிரம்மதேவருக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பான். ராதே கிருஷ்ணன். ஒரு 4 நாளைக்கு இங்கே இந்த கர்க சம்ஹிதை இருக்குது, ஆனந்தமாக அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணன்.